தோகை மயில் உழவும் கந்தன் சுடற்கரத்திருக்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவது நமக்கு வேலை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மத்திய புளோரிடா முத்தமிழ் சங்கத்தினுடைய 30வது ஆண்டு சித்திரை திருநாள் நிகழ்விலே ஒரு அற்புதமான தமிழ் இனிமை பட்டிமன்ற நிகழ்வை இன்றைய அறிவியல் முறைக்கு ஏற்ப ஏற்பாடு செய்து அவரவர் இல்லத்தில் இருந்தே உலகத்தார் உள்ளங்களில் பதிவு செய்கின்ற அளவிற்கு ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த அருமையான முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் வணக்கத்துக்குரிய சரவணகுமார் அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். துணைத் தலைவர் வணக்கத்திற்குரிய சரவண முருகன் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுவதற்காக வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், நான் அவர்களோடு உரையாடிய போதே எனக்கு பெரும் மகிழ்வு ஏற்பட்டது. மிக அழகாக அற்புதமான செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அருமையான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூற்றாண்டினுடைய கொடையாக நாம் இதை கருதலாம். இது நான் தலைப்புக்குள்ள போறேன்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். ஏன்னா நான் புளோரிடால வந்து பேசியிருக்கிறேன், தாம்பேல வந்து பேசியிருக்கிறேன், மயாமில வந்து பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கு நான் மதுரையில இருந்து நாளைக்கு இங்க மதுரையில மீனாட்சி திருக்கல்யாணம், இப்படி கூட வச்சுக்கலாம். அந்த திருக்கல்யாணத்தை முன்னிட்டு ஒரு பட்டிமன்றம் முதல் நாள் நைட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியாக பட்டிமன்ற நிகழ்ச்சி. இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அறிவியல் நமக்கு தந்திருப்பது ஏங்கும் தனிமையா எங்கும் இனிமையா, இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு. பட்டிமன்றத்துல ஒரு வசதி என்ன அப்படின்னீங்கன்னா, ஒருத்தர் சொல்ற கருத்தை இன்னொருத்தர் வந்து மறுக்கிறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும். நமக்கு சண்டைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம போடக்கூடாது, யாரையாவது போட விட்டு பார்க்கணும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த பாக்ஸிங், இது கபடி, இது கிரிக்கெட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க காரணம் என்னன்னா, நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. அது இந்த கிரிக்கெட் பாக்குறப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, அருமையான கேட்ச விட்டானியா அப்படின்னு எங்க ஈஸ்டர்ல மல்லாக் படுத்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. போய் விளையாண்டு பார்த்தாலும் தெரியும். கேரம் போர்டு விளையாடுறப்ப 4 பேர் விளையாடுவாங்க, 8 பேர் உட்காந்து யோசனை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த ரெட்டை போடாதுன்னு ஏன் போட்டேன்? சரி நீ விளையாட, எனக்கு விளையாடவே தெரியாது, அப்ப பேசாம உட்காந்துரு. பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய இனிய நண்பர் சுஜாதா அவர்கள் சொல்வார், இப்ப பேராசிரியர் ஞானசம்பந்தன் சொல்ற ஜோக்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோக் என்ன அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் மேடையில. நம்ம ஊர்கள்ல வயசுக்கு மீறின பேச்சு பேசுங்க சில பிள்ளைங்க. நான் ஒரு வீட்டுல பார்த்தேன், கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க குடும்பமே உட்கார்ந்து. ஒரு 3 வயசு பையன் பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க தாத்தாட சொல்றான், என் லைஃப்லயே இந்த மாதிரி விளையாட்டு நான் பார்த்ததில்ல அப்படின்னா. அவனுக்கு லைஃபே 3 வயசு தான். இது கூட பரவாயில்ல. என் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தேன். வெளியே பூட்டி இருந்தது, கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, வேர்ல்டு கப். வெளியே பூட்டி இருந்தது. என்னடான்னு பார்த்து இந்த ரஜினி முருகன் மாதிரி பின்னாடி கூடி போனேன். உள்ள எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் ஒன்னும் வானிலை விசாரிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டாங்க. கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்ததை பத்தி கவலையப்படல. டைனோசர் வந்திருந்தாலும் அப்படிதான் உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் அங்க இருந்து அந்த பொண்ணுகிட்ட, காலேஜ் படிக்கிற பொண்ணு ஒண்ணு இருந்தது, அதுட்ட அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா குடிக்க அப்படின்னு கேட்டேன். போமாட்டேன் அப்படின்ச்சு. ஏம்மா அப்படின்னு கேட்டேன். தண்ணி இல்லையா வீட்டுல அப்படின்னு. போன வட்டம் இதே மாதிரிதான் தண்ணி மொக்க போன போது சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆயிட்டாரு. இப்ப நான் எந்திரிச்சு போனேன்னா அவர் அவுட் ஆயிட்டா நீங்களா பொறுப்பு அப்படின்னுச்சு. நான் பேசாம வந்து சேர்ந்துட்டேன். இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இன்றைக்கு நல்ல செய்திகள் எல்லாம் கேட்கிற போது ஒரு மகிழ்வு ஏற்படுது. இன்னும் சொல்றதா இருந்தா, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரிதான் பட்டிமன்றம் கூட. இப்ப இந்த பட்டிமன்றத்தை எது தமிழ்நாட்டுல பிடிச்சிருக்கு தெரியுங்களா? எங்களுக்கு போட்டியே இன்னொரு பட்டிமன்ற குழு இல்ல, இந்த விவாத மேடைன்னு ஒண்ணு வந்திருக்குது. இந்த விவாத மேடைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ரியல் பட்டிமன்றமா இருக்கிறதுனால எங்க பட்டிமன்றம் சாதாரணமாயி போச்சு. மாறி மாறி கடுமையா தாக்கியிருக்காங்க. இருக்கட்டும், நமக்கு அது இதுல வேணா, இந்த இன்னொன்னு நல்லா பேசுவார் அவரு, அதை போடுங்க, அவர் நல்லா பேசு, இது போடுங்க, அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் 2000 ஆண்டு பழமையுடையதுங்க பட்டிமன்றம். அதாவது மணிமேகலை என்று ஒரு காப்பியம் இருக்கு. பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல, ரொம்ப எளிமையா தான் சொல்லுவேன். 50 காப்பியங்கள்ல ஒன்று மணிமேகலை. மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார் எழுதினது. அவர் அதுல தங்களுடைய மதத்தினுடைய பெருமைகளை சொல்ற போது என்ன செய்வாங்களா, சண்டையெல்லாம் போட மாட்டாங்களாம். மணல் பரப்பி நாவல் மரத்தினுடைய கிளையை ஊண்டி
ஒருத்தர் தாம் மதத்தை பத்தி பேசுவார், இன்னொருத்தரையும் பேசுவார். ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். 2000 ஆண்டுகளுக்கு முதல்ல பட்டிமன்றம்ங்கிற சொல்லு தமிழ் இலக்கியத்துல இருக்கு. எட்டும் இரண்டும் அறியாத என்னை பட்டிமண்டபம் ஏற்றினேங்கிறார் மாணிக்கவாசகர். அந்த பட்டிமன்றத்தெல்லாம் இன்னைக்கு நீங்க பேச போறீங்க. 2000 ஆண்டு பழைய விஷயம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். நீங்க எல்லாரும் தயாராகிட்டு இருந்தது பார்த்தேன். அதுல பல பேர் சொன்னாங்க, நேத்தெல்லாம் தூங்கல, பட்டிமன்றம் கனவுல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த உழைப்பு தான் எப்பவும் வெற்றி கொடுக்கும். இப்ப நான் பேச இருக்கிறவங்கள நான் சின்னதா ஒரு அறிமுகம் பண்றேன். அவங்க வணக்கம்னு சொல்லுங்க போதும், உடனே ஆரம்பிச்சிடாதீங்க பேச. அதாவது ஏங்கும் தனிமையே என்று பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய அணியை சேர்ந்தவர்கள், வணக்கத்திற்குரிய செல்வ பெருமாள் அவர்கள், மென்பொருள் தயாரிப்பாளர், நன்கு கல்வியிலும் உயர்ந்த சிந்தனைகளும் உரியவர். அவர் அந்த இதுல அணியிலே முதல்ல பேச இருக்கின்றார். அவரை தொடர்ந்து அதே அணியிலே எப்பவுமே ஆண்கள் பேசினா பெண்களும் பேசினா தான் நல்லா இருக்கும். இதுலயும் பெண்கள் பேசுறாங்க. வணக்கத்திற்குரிய திருமதி துர்கா தேவி ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கேட்டரிங் கம்பெனி நடத்துறாங்க. அதே அணியிலே பேசுவதற்காக வணக்கத்திற்குரிய ஐயா திருமிகு ராமலிங்கம் அவர்கள், அவர்கள்ட்ட கூட நேற்று நான் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களும் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த தலைப்புகளை பத்தி பேசினாங்க. இந்த 3 பேரும் ஏங்கும் தனிமை அப்படின்னு பேச இருக்கிறாங்க. அதனால எங்கும் இனிமைதான் என்று பேசுவதற்காக 3 பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. அதுல திரு சரவணன் அவர்கள் இலக்கிய வாசிப்பிலே மிகுந்த பெருமையும் பிரியும் உடையவர்கள். அவர்கள் எங்கும் இனிமை என்று பேச இருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து அதே அணியிலே பேசுவதற்காக ஒருபுறம் துர்கா தேவி அவர்கள் பேசினால், இந்த பக்கம் மறுபுறம் சிவசெல்வி சிவசாமி அவர்கள், தமிழ் பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர்களுக்கும் மேல் பாராட்டு. அதே போல இந்த நிகழ்வெல்லாம் பேசுவதற்கு முதல்ல பேசினவங்க திரு ஹரிநாத் அவர்கள், மென்பொருள் அறிவியல் துறையை சார்ந்தவர். அவருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா? நான் தமிழ் படிச்சாலு உங்க அறிவியல் விஷயத்துல பேசுறேன். அறிவியல் படிச்ச நீங்க தமிழ் பட்டிமன்றத்துல பேசுறீங்க. எவ்வளவு அழகா கலந்துருக்கு பாருங்க. அறிவியலும் தமிழும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இது. தனிமை இன்னைக்கு நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுல இது ஒரு கம்பல்சரி தனிமையா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அதுல கூட இன்னைக்கு நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஏன் கவலையா இருக்கீங்கன்னு மனைவி கேட்கறாங்க. எங்க வேலை பார்த்தேன்னு எனக்கு மறந்து வச்சுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது நம்ம பாக்குறது உண்மைதான். எங்கும் இனிமைங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இனிமை எப்படி ஏற்படுகிறது, அறிவியல் என்ன கொடுத்திருக்கிறது, இதைத்தான் இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் பேசணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் அந்த ஒரு சின்ன கிராமத்துக்கு பேச போயிருந்தப்ப அங்க இருக்கிற அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டேன். அவரே உடனே என் கையை பிடிச்சிட்டாரு. என்ன இப்படி கேட்குறீங்கய்யா, இது உங்க ஊரு, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசுங்க, நாங்கெல்லாம் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் வேலையை தவிர ஊர் ஊரா போய் பேசிட்டு இருக்கேன். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் 6ல இருந்து 7 நிமிடம் பேசலாம். 6 நிமிடம் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு மணி அடிப்பேன். மதுரையில மணி அடிச்சா மத்திய புளோரிடால கேட்கும். இப்ப முடிச்ச உடனே நீங்க உடனே நன்றி வணக்கம் முடிச்சிட வேண்டாம். கொஞ்சம் நேரம் எடுத்து உங்களுடைய கருத்தை சொல்லி அதை முடிச்சிருக்கேன். பேச்சுல வந்து தொடக்கமும் முடிவும் ரொம்ப நல்லா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக நீங்க பேசுங்க. நடுவுல ஏதேனும் கருத்துக்கள் வந்தால் நானும் பேசுறேன். அறிமுகம் பண்ணியாச்சு, தலைப்பு சொல்லியாச்சு, நேரம் சொல்லியாச்சு. இனி பேச வேண்டியது உங்கள் கடமை, கேட்க வேண்டியது நம்முடைய எல்லாருடைய கடமை. ஏன்னா இங்க சாப்பிட்ட உணவு இந்த வயிற்றுக்குள்ள போனா 3 மணி நேரங்க. ஆனா நம்முடைய காதுலையோ நம்முடைய இந்த பார்வையிலேயோ பட்டு நம்முடைய மனதுக்குள்ள போகக்கூடிய ஒரு செய்தி ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்க கூடாதுங்கிறாங்க. இற்றைக்கும் 7 பிறவிக்கு முந்தனோடு உற்றோமையாமோ உமக்கேயாம் ஆட்செய்வோம் மற்றையும் காமங்கள் மாற்றியல ரொம்பாவா என்று ஆண்டாள் சொல்லுவாங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி
ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. இது திருக்குறள். நான் திரும்ப சொல்றேன். நீங்க இதுக்கெல்லாம் ஒண்ணும் அஞ்சிடக்கூடாது. என்னடா இது இவர் பாட்டுக்கு திருக்குறள் சொல்றாரு, திருப்பாவை சொல்றாரு அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா பட்டிமன்றங்கள்ல தான் இந்த மாரி நேரங்கள்ல தான் இதெல்லாம் சொல்ல முடியும். நல்ல விஷயம். ஒரு தடவ நீங்க படிச்சிட்டீங்கன்னா 7 தலைமுறைக்கு வருங்கிறாங்க. அதுபோல நாம் நல்ல விஷயங்களை எல்லாம் காது கொடுத்து கேட்போம், பார்ப்போம். பட்டிமன்றத்தை தொடங்குவோம். பட்டிமன்றம் தொடங்குகிறது. தனிமை என்பது ஒரு இனிமைங்க. உண்மையிலேயே அது அது மாரி கிடைக்காது. அத நீங்கலாம் பேச போறீங்க, நான் பார்க்க போறேன். அதே மாரி இனிமை, எங்கும் இனிமைங்கிறது என்னன்னா, நினைச்ச இடமெல்லாம் நம்ம என்னென்னலாம் யோசிச்சு வச்சிருந்தோமோ, அதெல்லாம் இப்ப கிடைக்குது. பெஞ்சமின் பிராங்கிலின்ங்கிற ஒரு அறிவியல் மேதை, மைக்கேல் ஃபாரடே இவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, "இன்னொரு 200 ஆண்டு கழிச்சு பிறக்காம போயிட்டோமே!" அப்படின்னு கவலைப்பட்டாங்களாம். ஏன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான விஷயங்கள் எல்லாம் அன்றைக்கே அவர்களுடைய மூளையில யோசிச்சிருக்காங்க. என்னுடைய ஓட்டுநர் ஒரு முறை சொன்னார், கார் டிரைவர் சொன்னாரு. எம்ஜிஆர் அனுபவிக்காதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னாரு. நான் பயந்து போனேன். என்ன நீ பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவரான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நான் செல்போன் வச்சிருக்கேன். எம்ஜிஆர்ட்ட செல்போன் கிடையாது அப்படின்னாரு. ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல செல்போன் இல்ல. அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. அதனால இதுதான் இன்றைக்கு தலைப்புல நம்ம எடுத்து பேச போறோம். இப்போது பட்டிமன்றம் தொடங்குகிறது. உலகெங்கும் இருந்து இதை காணப் போகிறார்கள் பெருமக்கள் எல்லாரும். இந்த நிகழ்வினுடைய தொடக்கமாக முதலில் அறிவியல் நமக்கு தந்திருப்பது ஏங்கும் தனிமை. தனிமைக்காக ஏங்குதல். அப்படி வச்சுக்கங்க. ஏங்கும் தனிமைதான் என்று பேசுவதற்காக வணக்கத்திற்குரிய திரு செல்வ பெருமாள் அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செல்வ பெருமாள், ஆரம்பிங்க. தமிழே ஆதி தாயே வாழ்க. தமிழர்க்கெல்லாம் உயிரே வாழ்க. தமிழ்நாட்டிற்கும் பிற நாட்டிற்கும் அமிழ்தாய் அமைந்த அம்மா வாழ்க. ஊரில் தமிழன் மார்பை தட்டி பாரில் தமிழன் நானே என்ற சீரை தந்த தமிழே வாழ்க. ஊரா உலகின் ஒளியே வாழ்க என்று பாரதிதாசனோட பாடலோட தமிழ் தாய்க்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கி எங்களை வழி நடத்தும் மதிப்புக்குரிய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். பாரதிதாசனுடைய வார்த்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. மகிழ்வா இருந்தது. ஐயா, அறிவியல் என்னைக்கு ஐயா மனிதனுக்கு ஒரு இனிமையை கொடுத்திருக்கு? அது மனிதனிடம் இருந்து அவன் தனிமையை பிடுங்கிக் கொண்டு அவன் நேரத்தை பிடுங்கிக் கொண்டு தனிமைக்கான ஏக்கத்தை மட்டுமே கொடுத்திருக்குங்க ஐயா. என்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சாரோ அன்னைக்கே மனிதனிடம் இருந்து அவன் தனிமை பிரிக்கப்பட்டு விட்டது. வெறும் 6 மணி நேரம் வேலை பார்த்து கொண்டிருந்த மனிதனை 14 மணி நேரம் வேலை வாங்கியதுதான் அறிவியல். நான் இந்த மேடையிலே அறிவியல் ரொம்ப இனிமையானதுன்னு ஒத்துக்கொள்வேன் ஐயா. எப்ப தெரியுங்களா? அறிவியல் வளர்ந்துடுச்சு, கம்ப்யூட்டர்லாம் பல மடங்கு வளர்ந்துடுச்சு. நீ பாக்குற வேலையை 2 மணி நேரத்துல முடிச்சு கொடுத்துரும், நீ 22 மணி நேரம் உன் தனிமைக்கு பயன்படுத்திக்கோன்னு சொன்னா, ஆஹா அறிவியல் இனிமேன்னு இந்த மேடையிலே ஒப்புக்கொள்கிறேன் ஐயா. ஆனா இதை எதிரணி கிட்ட கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஒரு இனிமையை தருமான்னா, தரும் ஆனா தராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஐயா. இதுதான் உண்மை. சரி, அலுவலகம் இங்க பணி வேலைதான் இப்படி இருக்கு, நம்ம வீட்லயாவது தனிமை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாள் என் மனைவி ஊருக்கு போயிருந்தாங்க. சரி நம்ம தனிமையில இருக்கோம், ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் ஸ்விக்கில அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு உட்காந்தா காலிங் பெல் அடிக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் நிக்கிறான். என்னையா அப்படின்னு கேட்டா என்ன சார் பிரியாணியா அப்படின்றான். நான் பிரியாணி சாப்பிட போறது உனக்கு எப்படியா தெரிஞ்சது அப்படின்னா, ஸ்விக்கிக்காரன் டெலிவர் பண்ணானே சார், எங்க வீட்டு சிசிடிவி கேமரால பார்த்தேன்றான். நான் என்ன சாப்பிடுறேன்றத சிசிடிவி கேமரால அவன் வீட்டுக்குள்ள இருந்து உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க ஐயா. இதுல எனக்கு எங்கெங்கய்யா தனிமை கிடைக்குது? சரி, நம்மள மாதிரி சராசரி மனிதர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது போல, முற்றிலும் தொண்ணாத முனிவர்களுக்கு எல்லாம் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கே இன்னைக்கு தனிமை இல்லைங்க ஐயா. ஏன்னா அவங்க ரூம்ல தான் கொண்டு போயிட்டு ஊடகங்கள் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் வைக்கிறாங்க ஐயா. ஆனா அவங்களும் லேஸ்பட்ட அது நீங்க பாத்துருக்கலாம். நீங்க சொன்ன ஒருத்தருக்கு கடவுள் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு, கேமரா இருக்கிற இடம் தெரியாம போச்சு பாருங்க. அதுதான் அவர் தனிமையோட ஏக்கத்தை அத்தோட விடலங்க ஐயா. அவர் என்ன பண்றாரு, இப்ப தனி நாடு தனி தீவுன்னு போயிட்டாரு. வேற லெவல்ல அவர் வாழ்ந்துட்டு இருக்காருங்க ஐயா. அறிவியல் உலகம் இப்படிதான் மனுஷனை யோசிக்க வச்சிருக்குங்க ஐயா. சரி, நகர்ப்புறங்கள்ல தான் இந்த பிரச்சனை இருக்கு, கிராமங்கள்ல தனிமை இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அறிவியல் வளர்ச்சிக்காக கனிமங்களுக்காக மலையை அழிச்சிட்டாங்க, ஆறுகளை அழிச்சிட்டாங்க.
நான் ஒரு தனிமையில உட்கார்ந்து ஒரு மலையையும் ஆறையும் பாக்குறது எவ்வளவு இனிமை தெரியுங்களா ஐயா? ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து அந்த ஆறோட ஒலியை கேட்கறதுன்றது ஒரு ஒரு தாய் இல்லாத மகன் அதை உட்கார்ந்து கேட்டானா அவனுக்கு தாலாட்டு மாதிரி இருக்குங்க ஐயா. அந்த தனிமையெல்லாம் இல்லாம இன்னைக்கு நாங்க எவ்வளவு ஏங்குறவன் தெரியுங்களா ஐயா? சரி, தனிமை என்றாலே பலரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அது வந்து கொடுமைன்னு நினைச்சுக்கிறாங்க ஐயா. ஆனா அது ரொம்ப ரொம்ப தவறானது. தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா தூது இலக்கியம்னே ஒரு இலக்கிய வகை இருந்ததுங்க ஐயா. எத்தனை வகையான தூது இலக்கியங்கள்? அன்னம் வீடு தூது, மயில் வீடு தூது, கிளி வீடு தூது, மான் வீடு தூது, நாரை வீடு தூது, வண்டு வீடு தூது, தென்றல் வீடு தூது, தமிழ் வீடு தூது. ஆஹா, இல்ல அந்த இப்ப தூது ஒரு இலக்கியங்கள் செல்வா, இப்போ ஒரு தூது இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, விரல் விடு தூது. நீங்க வந்து மெசேஜ் போடுறீங்கல்ல, இது விரல் விடு தூது. அதுதானுங்கய்யா. ஆனா அந்த ஆ, காலத்துல இருந்த தூதுல தலைவன் தலைவி பிரிஞ்சிருந்தாலும் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுடைய பழைய நினைவுகளை நினைச்சு ஏங்கி ஏங்கி அன்பு பல மடங்கு பெருத்து ஓடுச்சு ஐயா. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? வாட்ஸ்அப்ல வந்துட்டு சேட் பண்ணுங்கன்னா ஃபைட் பண்ணிக்கிட்டு டைவர்ஸ்க்கு போயிடுறாங்க ஐயா. இதுதான் இன்னைக்கு இருக்கிற அறிவியல் கொடுத்ததுங்க ஐயா. கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல்ல வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. 2டே வரியில சொல்லியிருப்பாரு. தனிமையையும் சொல்லியிருப்பாரு, அது கொடுக்கிற சுகத்தையும் சொல்லியிருப்பாரு. தூது செல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ தலைவி, துள்ளும் காற்றும் வந்து மெல்ல சேலை தொட சுகம் கண்டாயோ தலைவி. முதல் வரியில வந்து தூது செல்ல தோழி இல்லைன்னு துயரத்தையும் சொல்லிட்டாரு. 2வது வரியில அந்த தனிமையில இருக்கும்போது அந்த தென்றல் தீண்டி ஒரு சுகம் வருது பாத்தீங்களா? அது இன்னைக்கு நீங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு வீடியோ சாட் எல்லாம் பண்ணா வராதுங்க ஐயா. அது அந்த தனிமையை அனுபவிக்கிறதுக்குன்னு வந்து இயற்கையோட சேர்ந்த ஒரு தனிமை இருந்தாதாங்க ஐயா அந்த தனிமையே கிடைக்கும். அருமையா பாடுறீங்க, அருமையா பாடுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. பச்சை விளக்கு படம் அது. ஆமாங்க ஐயா, ஆமா. ஆ, அதாவது இன்னைக்கு வந்து தனி மனிதனுக்குன்னு வந்து ஒரு சுதந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லைங்க ஐயா. ஒரு பேருந்துல ஒரு பெண் பயணிக்கிறாங்கன்னா யாரோ ஒருவன் முகம் தெரியாதவன் வந்துட்டு ஒரு புகைப்படம் எடுத்து அத ஊடகங்கள்ல எல்லாம் போடுறான். அத பல பேர் அதை பகிர்றான். கொஞ்சம் கூட ஒரு கண்ணியம் இல்லாமல் மனிதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் சங்க இலக்கியங்கள்ல நம்ம ஒரு தனி மனிதனை எப்படி மதிக்கணும்ன்றதை எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுங்களா ஐயா? 10 பாட்டு நூல்களில் ஒன்றான நெடுநல் வாடை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்துட்டு தலைவன் வந்து பாட்டுடை தலைவன் வந்துட்டு போருக்கு போயிடுறான். அவனுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு நல்ல வாடை காலமாக இருக்கிறது. இந்த பக்கம் வந்துட்டு தலைவி வந்துட்டு தனிமையில ஏங்குறா. அவளுக்கு ஒரு நீண்ட நெடிய வாடையா அது தோணுது. அதுல இருக்கிற பாடல்கள் எல்லாமே பெரிதும் வந்து அகப்பொருள் பாடலாவே இருக்கு. ஆனா தமிழ் அறிஞர்கள் வந்துட்டு அத புறப்பொருள் பாடலா பிரிச்சு அந்த பகுதியில வைக்கிறாங்க. நானும் சரி யோசிச்சேன். ஏன் இது புறப்பொருள் பாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அகம் என்று வந்து விட்டாலே அதை உலகுக்கு சொல்லக்கூடாது. தலைவன், தலைவி என்று குறிப்பிடலாம். ஆனால் தலைவன் யாரு, தலைவி யாருன்றத வெளியே குறிப்பிடக்கூடாது. ஆனா நக்கீரர் என்ன பண்றாரு, பாண்டியன் நெடுஞ்செழியனோட வந்து அவனுடைய அடையாளமான வேம்ப குறிப்பிட்டதுனால இது பாண்டியன்னு தெரிந்ததுனால இதை வந்து அகம் என்று சொல்லக்கூடாது, இது புறத்தில் வைக்கணும்னு ஒரு கண்ணியத்தோடு வாழ்ந்த மக்கள் ஐயா நம்ம. சபாஸ், சபாஸ். இந்த அறிவியல் உலகம் இந்த அறிவியல் உலகம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கண்ணியத்தையும் கட்டுப்பாடையும் காப்பாத்துதுங்களா ஐயா? கண்டிப்பாக இல்லை. அதாவது வைரமுத்து வந்து அவரோட தனிமையின் இயக்கத்தை வந்து ஒரு பாடல்ல 2 வரியில அழகா பதிவு பண்ணியிருப்பாரு. அது கூட என்னோட தனிமை இயக்கமும் இருக்குங்க ஐயா. அதையும் சேர்த்து ஒரு பாடலா பாடி நிறைவு செய்கிறேன் ஐயா. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், 6 மணி நேர ஆபீஸ் கேட்டேன், வாட்ஸ்அப் இல்லா வாழ்க்கை கேட்டேன், தொந்தரவில்லாத ட்விட்டர் கேட்டேன், பேஸ்புக்கில் இல்லாத தோழியை கேட்டேன், மலைத்து நிற்க மலைகள் கேட்டேன், அழகினை ரசிக்க ஆறுகள் கேட்டேன், சிந்தனை செய்ய சில நொடி கேட்டேன், இன்னல் மறக்க இடைவெளி கேட்டேன், எண்ணங்கள் மலர நேரம் கேட்டேன், ஏற்றம் கொள்ள தனிமை கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, அறிவியல் இனிமை கொடுக்கவில்லை, தனிமை தனிமை வேண்டும் என்று ஏக்கம் 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 கொண்டேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. சூப்பர், சூப்பர். பிரமாதம், பிரமாதம். ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேன 6 4 அப்படின்னு அடிச்ச மாதிரி கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமோ அது மாதிரி ரொம்ப அழகா பேசிருக்கீங்க செல்வா. அதுவும் நீங்க என்ன உழைச்சிருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. எவ்வளவு அழகு. நான் கவிஞர் என்னுடைய நண்பர் தான் வைரமுத்து அவர்கள். நான் அவர்கிட்ட சொல்றேன், நீங்க எழுதி பாடின பாட்டை சொல்லி இப்படி ஒரு இது ஒருத்தர் எழுதியிருக்காருங்கிற விஷயத்தையும் சொல்றேன். அந்த சங்க இலக்கியத்துல சொன்னீங்க பாருங்க, சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளக்கூடாது.
அதாவது இவர்தான் இன்னார் மகன் இன்னாரு, இன்னார் மகன் இன்னாருன்னு சொல்லக்கூடாது. அப்படி இருந்தா தான் அந்த தனிமை இனிமை. நீங்க ஆற்று ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிற போது அந்த ஒலி ஓசை தாலாட்டுன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு இனிமையாக வேற எதுவுமே கிடையாது. நல்லா சொன்னீங்க. நான் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அந்த ஆய்வகத்துக்கு இப்ப போயிருந்தேன். இப்ப சமீபத்துல ஜனவரி மாதம் வந்திருந்தப்ப. அதுல ஒண்ணு எழுதி போட்டிருக்காங்க. அதாவது சூரியன் கூட பூமியில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் தான் தெரியும். ஆனால் எடிசன் கண்டுபிடித்த மின்சார விளக்கு 24 மணி நேரமும் எரியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அத படிச்சப்பயே எரிஞ்சுச்சு எனக்கு அப்படியே. ஆஹா! என்ன உலகத்துக்கு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அழகான விஷயத்தை அற்புதமாக பேசி, நல்ல குரல்ல பாடி இருக்கக்கூடிய செல்வ பெருமாள் அவர்களுக்கு என்னுடைய சொல்லி, சரி இருக்கட்டும். அப்படியே தனிமையா இருந்துட்டா சரியா போகுமா? எங்கும் இனிமையை தந்திருப்பது அறிவியல் அல்லவா? என்று பேசுவதற்காக நம்முடைய இலக்கிய பிரியராக இருக்கக்கூடிய திரு சரவணன் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்னும் புரட்சி கவிஞரின் கவி கொண்டு தமிழுக்கு முரசிட்டு இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்று மற்றும் இணையத்தில் இணைந்திருக்கும் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கத்தையும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது நிலவும் சூழ்நிலையிலும் இந்த புதியதொரு அனுபவத்தை சாத்தியமாக்கிய நம் மத்திய புளோரிடா முத்தமிழ் சங்கத்திற்கு என் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் வாதிட வந்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிவியலால் நாம் பெற்றது எங்கும் இனிமைன்னு தான். அதை வாதிடம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வாதம் அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு இடமான ஒரு பொருளை சில சான்றுகள் சொல்லி அதை நிறுவுறதுதான். நான் பேச வந்திருக்கிறதுல சந்தேகமே கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதனால நான் அதை வாதிடெல்லாம் போறதில்ல, சும்மா சில விஷயங்களை எடுத்து சொல்லி ஞாபகப்படுத்தினாலே போதும்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின செல்வா இருக்காரு, என்னோட அருமை நண்பர், என் கூட வேலை பார்க்கிறவர் தான். அவர் வந்துட்டு ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா தாங்க இருந்தாரு. திடீர்னு தனிமைக்கு ஏங்குறேன்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு. ஆனா அவர் இன்னைக்கு பேசுறத பார்த்தாதான் நமக்கு தெரியுது அவர் எந்த விதமான தனிமைக்கு ஏங்கிருக்காருன்னு சொல்லிட்டு. COVID-19 முடிஞ்ச உடனே பிளைட்டை பிடிச்சு நேரா கைலாசா போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அங்க போனா செல்வா, அவங்களோட கொள்கை என்ன தெரியுங்களா? நோ சூடு நோ சொரணை. அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கங்க. நடுவர்களே அவர் இன்னொரு விஷயம் சொன்னாருங்க ஐயா, இந்த ஸ்விக்கில பிரியாணியை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஹாப்பினஸ் மல்டிப்ளைஸ் வென் டிவைடட். அதாவது மகிழ்ச்சி பகிரும் போது பெருகும்னு சொல்றாங்கய்யா. அதேதான் நம் தமிழ் மறை என்ன சொல்லுதுன்னா, பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு பிரியாணிய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பகிர்றது இல்லையா இவ்வளவு சங்கடம் பண்ணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எப்படிங்க ஐயா தனிமைக்கு நீங்க ஏங்கலாம்? நடுவர் அவர்களே, வாழ்க்கை ஒரு நெடும் பயணம் தான். அதை இனிமையாக்க வேண்டியது மனிதன் கையில தான் இருக்கு. ஐயா, இனியது இனியது உலகம் அப்படின்னு நம்ம கண்ணதாசன் பாடியிருக்காரு. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு நம்ம பாரதியார் பாடியிருக்காரு. இவ்வளவு இனிமையாவும் வளமாவும் இருக்கிற உலகத்தை இன்னும் அதிகமா இனிமையாக்குனது நம்ம அறிவியல் அப்படின்னு சொன்னா அதுக்கு மிக ஆகாது. அறிவியல் தொடாத துறையே இல்லைன்னு சொல்லலாம். மருத்துவம், வணிகம், தொலைத்தொடர்பு, விவசாயம், பொழுதுபோக்கு என பல துறைகள்ல இன்னைக்கு இரண்டற்று ரெண்டுமே கலந்து ஒன்னா அருமையா வந்துட்டு வளர்ச்சியை கொடுத்திருக்கு. சில புள்ளி விவரங்களை கொடுத்து விளக்குனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1800களில் மனிதரின் சராசரி வயது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 35ல இருந்து 40க்குள்ளதான் ஐயா. 1950ல 45க்கும் கீழே. அப்புறம் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 75 தொட்டுக்கிட்டு இருக்கோம். 75 வயசு வரலும் உயிரோடு இருந்தாதான் நமக்கு அந்த உயிர் இருந்தாதான் நம்ம வந்து இது எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஏங்க முடியும். இந்த வளர்ச்சி இல்லாம நீங்க அந்த தனிமைக்கு ஏங்கிட்டு இருந்துட முடியுமா? இது அறிவியலோட வளர்ச்சி கிடையாதா? அது உங்களுக்கு இனிமே தரலையா? இப்போ COVID-19 ஒரு கொள்ளை நோயால நம்ம பல பேரும் தவிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இது உலகத்துல வந்த முதல் கொள்ளை நோய் இல்லைங்க. காலரா, பெரியம்மை, ஸ்பானிஷ் ஃப்ளூ, பிளேக் அப்படின்னு பல வியாதி வந்திருக்கு. மனித இனத்தை அழிவின் விளிம்புக்கே அழைத்து சென்று நம்ம மீண்டு வந்திருக்கிறோம். ஆனா இதுல இன்னும் சொல்ல போனோம்னா 17 லட்சம் வைரஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்குங்கிறாங்க. கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த வைரஸ் இருந்திருக்குங்கய்யா. அதுல வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பாதிக்கிறது தான் நம்ம வந்து மர்ம காய்ச்சல், விஷ காய்ச்சல்னு நம்ம வெகு சுலபமா கடந்து போயிருக்கலாம். ஆனா அந்த வைரஸ் எல்லாம் வந்து பல வியாதிகளை கொடுக்க இன்னும் தயாரா இருக்கு. எப்படி நம்ம முன்னாடி இருந்த கொள்ளை நோய்களை வென்று எடுத்தோமோ அதே மாதிரி இந்த கோவிடையும் நம்ம வென்று எடுப்போம். இன்னும் எத்தனை வியாதி வந்தாலும் அறிவியலின் துறை கண்டு வென்றெடுப்போம்ங்கிறது எனக்கு எல்லளவும் ஐயம் கிடையாதுங்க ஐயா. நடுவர்களே, இன்றுதான் அன்னையர் தினம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் என் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு தெரியும்
போன நூற்றாண்டுல எத்தனை பேர் பிரசவத்துல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரம் பேர் இருப்பாங்க. எத்தனை எத்தனை தாயில்லா குழந்தைகள், எத்தனை எத்தனை குழந்தை இல்லா பெண்கள். அதன் கொடுமையை அதோட கொடுமையை வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்போ கருவுல இருக்கிற குழந்தைக்கு கூட இருதய அறுவை சிகிச்சை செஞ்சு தாயும் செய்ய எங்களால காப்பாற்ற முடியும். தாய் செய்யறதுனால எவ்வளவு முன்னேறி இருக்கு. இது முன்னேற்றம் இல்லையா? இதை இல்லாம நீங்க வந்துட்டு தனிமையை மட்டும் காப்பாத்திக்கிட்டு இருந்துட முடியுமா? இது உங்களுக்கு இனிமே தராதா? இது மட்டுமா? குழந்தைகளை முடமாக்கணும் போலியோ, தசை தின்னும் தொழுநோய், அதை வந்துட்டு பாவம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி சமூகமே ஒதுக்கி வச்சிருந்திருக்கு. அவங்களை எல்லாரையும் இல்ல இது ஒரு நுண்கிருமினால ஏற்படுத்துற வியாதிதான், இதை ஒரு சில காலம் மாத்திரை சாப்பிட்டாலே சரியா போயிடும் சொல்லிட்டு அதை வந்துட்டு மருத்துவத்துல தீர்க்கலையா? இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியா தெரியலையா? இதெல்லாம் உங்களுக்கு இனிமையா தெரியலையா? இவ்வளவு பிரச்சனையும் இருந்துட்டு வெறும் தனிமையை மட்டும் இருந்தா நீங்க இனிமையாவே இருந்துருவீங்களா? அடுத்து விவசாயத்தை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஒரு நாடு முழு வளர்ச்சி அடைகிறதுக்கு உணவு தற்சார்பு ரொம்ப முக்கியம். 50 வருஷம் முன்னாடி கூட நம்ம கடும் பஞ்சத்துல எலிக்கறி கஞ்சி தொட்டின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பசுமை புரட்சி, வெண்மை புரட்சின்னு உற்பத்தியை பன்மடங்கு பெருக்கி இருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம அறிவியல் தான். அறிவியல்ல மெயில் மட்டும் இல்லைங்கய்யா, மழை வரப்போகுதுன்னு மயில் வர்றதையும் எங்களால சொல்ல முடியும். சூரியன் வந்துட்டா வெயில் வருதுங்கிறதையும் எங்களால சொல்ல முடியும். இந்த ஊட்டச்சத்து இல்லாம நம்ம நாடு மனித வளத்துல இன்னைக்கு முதன்மை நாடா இருக்கே, அது சாத்தியமா இருக்குமா? அது இல்லாம நமக்கு இனிமை கிடைச்சிருக்குமா? சரி, விவசாயம் ரைட்டுங்க. உணவுன்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு யூடியூப் இல்லாம பல வீட்டுல அடுப்பெரியாது. அத்தனை புதுமண தம்பதிகளும் யூடியூபை பார்த்து தான் சமையல் கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு மெக்சிகன் பொரிட்டோல இருந்து நம்ம மதுரை பன் பரோட்டா வரலும் அவங்க சமைச்சு அசத்துறாங்க, சுவைக்கிறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம். இசை எடுத்துட்டேன். இசை மனிதனோட வாழ்க்கையில இரண்டரை கலந்து மெருகேற்ற ஒரு விஷயம். இன்னைக்கு இனியது எதுன்னு கேட்டா பல பேர் இனியது இளையராஜா இனியதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மியூசிக் கேன் மூவ் சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு சிகிச்சையா மாறி இருக்கு. இது உங்களுக்கு அறிவியல்ல கிடைச்ச முன்னேற்றம் இல்லையா? இதெல்லாம் அறிவியல்ல தானே சாத்தியமா இருந்தது. நடுவர்களே, இன்னொரு முரணான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. தெய்வ வழிபாடு அறிவியலோட நேர் எதிர் துருவம். ஆனா அதுல கூட அறிவியலின் தாக்கம் இருக்கு. அந்த காலத்துல வயோதிகர்கள் தான் காசி ராமேஸ்வரம்னு போவாங்க. ஏன்னா அது ரொம்ப கடினமான ஒரு பயணம். அந்த பயணத்தை முடிச்சுட்டு திரும்ப வர்றது ரொம்ப அரிது. ஆனா இன்னைக்கு அறிவியலின் முன்னேற்றத்தினால வருடத்திற்கு ஒரு முறை, ஏன் மாசம் போகலாம். அதே மாதிரிதான் இஸ்லாமிய நண்பர்கள் ஹஜ் பயணத்தையும் அதே மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஒரு நேர் எதிர் முரணான இருக்க ஒரு துருவத்துக்கே வந்து அறிவியல் இவ்வளவு நன்மையை கொடுத்திருக்குன்னு நன்மையை கொடுத்துருக்குன்னு சொன்னா மற்ற துறைகளை அதோட நன்மை வந்துட்டு உள்ளங்கை நெல்லிக்கனி தான் ஐயா. எல்லாத்தையும் விட இன்னைக்கு கோவிட் பிரச்சனையில 30 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு 2.5 லட்சம் மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த இறப்பையும் மீறி மக்கள் எதுக்கு திரும்ப ஏங்குறாங்க? என்னைக்கு நம்ம இந்த தனிமையை விட்டு இயல்பு நிலைக்கு திரும்பும்னு சொல்லிட்டு. நல்லா கேட்டுக்கங்க எல்லாரும், இயல்பு நிலை, இன்னைக்கு இருக்கிற தனிமை இயல்பு கிடையாதுன்னு அவங்களே நம்புறாங்க. இதைதான் கிரேக்க மேதை அரிஸ்டாட்டில் இன்னைக்கு சொன்னாரு, மனிதன் ஒரு சமூக விலங்குன்னு சொல்லிட்டு. தனிமை எனக்கு என்னைக்குமே இயல்பு கிடையாது, அவனுக்கு சமூகம் கண்டிப்பா தேவைப்படும். இவ்வளவு இருக்கு, அறிவியல் இருக்க, அதுல குறைகள் இல்லையா அப்படின்னு கேட்கறது எங்களுக்கு கேக்குதுங்க. எல்லாத்துலயும் தாங்க குறை இருக்கு. கவிஞர் வாலி ஒரு பாட்டுல அருமையா சொல்லியிருப்பாரு, குத்தம் குறை ஏதுமற்ற ஜீவன் இங்கு யாரடா, சுத்தம் என்று யாரும் இல்லை பாவமூட்டை தானடா, சிவனை கூட பித்தன் என்று பேசுகின்ற ஊரடா, புத்தி கெட்ட மூடருக்கு ஞான பார்வை ஏதடா அப்படின்னு குணா படத்துல பாடிருப்பாருங்க. அருமையான பாட்டு. எல்லாத்துலயும் குறை இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு கிரேட்டர் குட், அதாவது ஒரு பெருமையான ஒரு நன்மையை நோக்கி சில சமரசங்களை செய்யறத அதை நம்ம ஏத்துக்கணும். அதுக்கு உண்டான தீர்வுகளும் அறிவியலிடமே இருக்கு. இது ஒரு கவிதையா சொல்லணும்னா, விதை வெடிக்காமல் நாற்று இல்லை, மண் விலகாமல் பயிர் இல்லை, பயிர் வளையாமல் கதிர் இல்லை, கதிர் அடிக்காமல் நெல் இல்லை. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேங்கய்யா. அறிவியல் ஒரு கருவி தாங்கய்யா. அந்த கருவி, அதாவது ஒரு டூல், அந்த கருவியை நேர்த்தியா பயன்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அந்த கருவியை வச்சு உங்களால ஒரு கட்டடம் கட்ட முடியும்னு சொன்னா, திருமதி ஜோதிகா சொன்ன மாதிரி நீங்க பள்ளிக்கூடமோ மருத்துவமனையோ கட்டுங்க, எல்லாரும் வாழ்த்துவாங்க. இல்ல நான் கல்லறை தான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னா அதோட தப்பு அந்த கருவி கிட்ட இல்லை, அதை எடுத்து பயன்படுத்துற நம்ம கிட்டதான் இருக்கு என்று கூறி நல்ல தீர்ப்பு தருவீர்கள் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. ரொம்ப மகிழ்வாகவும் பெருமையாகவும் இருக்குது எனக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரவணன் அவர்கள் செல்வா அவர்கள் ரொம்ப அருமையா மறுத்ததோடு முதல் வார்த்தையே சொன்னாரு, நம்ம அங்க போனா என்ன நமக்கு இருக்கும்னா நோ சூடு நோ சொரணம் அப்படின்னு ஒரு வார்த்தையில அடிச்சிட்டாரு. அதோடு மட்டும் இல்ல, மகிழ்ச்சியை பகிர்றப்பத்தானங்க பெருமை அப்படின்னாரு. அதுக்கு தான் அவர் திருக்குறள் சொன்னார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இதுல பாருங்க, நம்ம உறவினர் மற்றவங்க எல்லாம் இல்லையா,
பயோடைவர்சிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். பல்லுயிர் ஆக்கம் அப்படிமோ. பல்லுயிர்ங்கிற வார்த்தையவே திருவள்ளுவர் தான் முதல்ல சொல்றாரு. பகுத்துண்டு பல்லுயிர். நீ சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஒரு சின்ன ஒரு குருவி வந்தா அதுக்கு போடு. தத்தி தெரியும் அந்த குருவி. அது நம்முடைய கூட இருந்தா நல்லது அப்படின்னு. அது எவ்வளவு மகிழ்ச்சிங்கிறதையும் சொன்னாங்க. அதே மாதிரி வயது இறப்பு நிலை எப்படி இருந்து எப்படி மாறி இருக்குங்கிறதையும் அழகா சொன்னாங்க. ரொம்ப பெருமையாவும் மகிழ்வாகவும் இருக்குது. அதே மாதிரி அறிவியல்ல நம்ம வேளாண்மையில எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்ததால் இன்றைக்கு மக்கள் தொகையை சமாளித்துக் கொண்டிருக்கிறோங்கிறதையும் அருமையா சொன்னாங்க. மயில் வந்தாலும் சொல்லுவோம், வெயில் வந்தாலும் சொல்லுவோம். அதுக்கு எங்களுக்கு அறிவியல் தான் கூட இருந்து எல்லாத்தையும் செய்யுதுங்கிறத நல்லா சொன்னீங்க. தனிமை இருந்தால் என்ன ஆகுங்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு அடிச்சிங்க பாருங்க ஒரு அடி. ரொம்ப ரொம்ப நான் அப்படியே கைதட்டிட்டேன் என் மறந்து. ரொம்ப வாழ்த்துக்கள். இப்பதான் தாய்மார்கள் வரப்போறாங்க. எப்பவுமே நம்ம ஊர்கள்ல பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டு வாசல்ல கல்லுப்பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்கார்ந்துருப்போம் நம்ம ஊர்ல. ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மகிட்ட சோறு கேட்டதில்ல. நம்மளை பார்த்துக்கிட்டே உள்ள போய் கேட்பான். அம்மா தாயே அப்படிமா. நம்மளை கேட்டுக்கானா எப்பா பெரியப்பா இட்லி போட்டு கேட்டுக்கானா இல்ல. பெண்கள் பேசினா அதுக்கு ஒரு தனி மரியாதை. இப்போது இல்லை தனிமையினுடைய அருமையை அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும் என்று பேசுவதற்காக திருமதி துர்காதேவி ராமகிருஷ்ணன் அவர்கள் வருகிறார்கள். வாய்ந்த நடுவர் அவர்களே, எதிரணியில் அமர்ந்திருக்கும் எனதருமை நண்பர்களே, இந்த சித்திரை திருநாளின் தொடக்கத்தில் ஒரு முத்தான தலைப்பில் முத்திரை பதித்திட வாய்ப்பளித்த எங்கள் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு என் வாதத்தை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, அறிவியலால் என்றுமே இனிமையை தர முடியாது. நன்மை வேறு, இனிமை வேறு. எதிரணியில இருக்கிறவங்க ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. உங்க அறிவியல் கொடுத்ததெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நகரங்கள்ல அடுக்குமாடி வீடு கட்டிடங்கள் வாங்குகிறோம். வீடு நம்மளோடதுதான், ஆனா சுத்தி இருக்கிற சுவரு நம்மளோடது இல்ல, கீழே இருக்கிற தரையும் நம்மளோடது இல்ல, மேல இருக்கிற கூரையும் நம்மளோடது இல்ல. இது எப்படி இருக்கு தெரியுங்களா? மாப்பிள்ள அவருதான், ஆனா போட்டிருக்கிற சட்டை என்னோடது மாதிரி. இது இனிமையாயா? இனிமைனா எப்படி இருக்கணும் தெரியுமா நடுவர் அவர்களே? அத்தோரமா ஒரு சின்ன குடிசை, சுத்தி 4 தென்னை மரம், கத்தும் குயிலோசை, தென்றல் வீசும் அந்தி பொழுது, நிலவொளி, அப்படியே திண்ணையில உட்கார்ந்து உற்றாரோட கதையளாவி, இதுதான் இனிமைங்கய்யா. நண்பர் சரவணன் பேசும்போது கூறினார், பெரியம்மைக்கு போலியோ தொழுநோய்க்கு எல்லாவற்றிற்கும் மருந்து கண்டுபிடித்தோம் என்று. அதெல்லாம் சரி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நோய்கள் உருவாக காரணமாக இருந்தது யார்? இயற்கை உலகை படைக்கும் போது நோய்களோடு படைத்ததா? இல்லையே. உங்க அறிவியல் கண்டுபிடித்த தொழிற்சாலைகளும் அதன் கழிவுகளும் குப்பை கூலங்களும் அதிலிருந்து வந்த கிருமிகளும் தான் அந்த நோய்களுக்கெல்லாம் காரணம். அது இனிமையா? இவங்களே வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். என்ன கொடுமை சரவணன் இது! இன்றைய அறிவியலில் அறிவியல் சூழலில் நான் நானாக இருக்க முடிவதில்லை நடுவர் அவர்களே. என் தனிமை மறுக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்கய்யா. பகல்ல ரயில் வண்டியில் பயணம் செய்தவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். எல்லோரும் விழித்துக் கொண்டிருப்பார்கள், சும்மா இருக்க முடியாது. அதனால் பேசிக்கொண்டே இருப்பார்கள், ஒரே சத்தமாக இருக்கும். பழம் விற்பவர்கள், பலகாரங்கள், காபி, தேநீர் விற்பவர்கள் என அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள். எத்திசையும் இரைச்சல், காது வலிக்கும். அத்தனை இரைச்சல்களுக்கு இடையிலும் ஒருவர் கவனமாக புத்தகம் படித்துக் கொண்டிருப்பார். அவருடைய எண்ணம் முழுவதும் புத்தகத்திலேயே இருக்கும். அவரை சுற்றி அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கும், ஆனால் அவர் தனிமையில் இருப்பார். அந்த மாதிரியான தனிமை இன்னைக்கு தனிமையில இருந்தாலே கிடைக்க மாட்டேங்குதுங்க ஐயா. எந்த இரைச்சலும் இன்றி என் வீட்டில் தனியாக அமர்ந்து உங்க அறிவியல் கொடுத்த ஐபேட்ல புத்தகம் படிக்கலாம் என்று எண்ணினால், என்னை சுற்றி இருக்கும் அறிவியல் சாதனங்களும் நான் படித்துக் கொண்டிருக்கும் ஐபேடும் என்னையே கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒவ்வொரு நிமிடமும் என்ன செய்கிறேன், எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியாமலேயே கண்காணிக்கிறது. களவாணித்தனம் இல்லையா? என் தனிமையை பறித்து அதற்காக ஏங்க வைப்பதுதான் உங்கள் அறிவியல் கொடுக்கின்ற இனிமையா? நடுவர் அவர்களே, இனிமைனா எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கண்கள் படாமல், கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, நேரில் வராமல் நெஞ்சை தராமல் ஆசை விடுவதில்லை, ஆசை
அப்படி தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் பார்த்தும் பார்க்காமலும் காதல் மலரணுங்கய்யா. இன்று அறிவியல் வளர்ச்சியில் அந்த காதல் எப்படி நடக்குது தெரியுங்களா? வாட்ஸ்அப்லயே அண்ணலும் நோக்கி, நோக்கியாலேயே அவளும் நோக்கி, ஐபேட்லயே திருமணம் நடந்து வீடியோ கால்லயே குடும்பம் நடத்துறாங்கய்யா. இதுல என்ன இனிமை இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அதெல்லாம் சரி, தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு அந்த 3 பேரும் என்ன குறுகுறுன்னு பாக்குறது தெரியுது. முடியும் என்பதுதான் ஆன்றோர் வாக்கு. அவ்வை அறிவு நிறைந்த கிழவி. அவர் இனியவைகளை அடுக்கும் போது இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்கிறார். ஏகாந்தம் என்றால் ஏக அந்தம் என்று பொருள். ஒன்றுமே இல்லாதது. இன்பம், துன்பம், இருள், ஒளி, அமைதி, இரைச்சல், உங்க அறிவியல் கொடுத்த அலைபேசி, கைபேசி, பேஸ்புக், ட்விட்டர் என்று எதுவுமே இல்லாதது. உடல் தனியாக இருப்பது தனிமை இல்ல, மனம் தனியாக இருக்க வேண்டும். மனதை அந்த அளவிற்கு உயர்த்தினால் இனிமையான இன்பம் கிடைக்கும். புத்தர் தனிமையில் தான் ஞானம் அடைந்தார். நெல்சன் மண்டேலா, காந்தி உள்ளிட்ட தலைவர்களை சிறையில் அடைத்த போது அங்கு கிடைத்த தனிமைதான் பல மாபெரும் தேசிய விடுதலை போராட்டங்களுக்கு வித்திட்டது. இன்று வரை உங்கள் அறிவியல் தராத தனிமையை இன்று உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் ஒரு கிருமி கொடுத்திருக்கீங்கய்யா. இன்று தனிமையில் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள் இருக்கும் தனி தன்மையை உணர்கிறான். இயந்திரத்தனமான வாழ்க்கையிலிருந்து மீண்டு இந்த தனிமை அதீத புத்துணர்ச்சியை அளித்திருக்கிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது. தனிமைதான் இனிமைங்கய்யா. தனிமையினால் பல சுவாரஸ்யங்கள் வெளிப்படும். அதுலயும் இன்னைக்கு இருக்கிற கொரோனா வைரஸ் ஊரடங்கு வேலையில எங்க வீட்டுல பல சுவாரஸ்யங்கள் எல்லாம் நடக்குதுங்கய்யா. எப்பவாவது அடுப்பறைக்கு வர வீட்டுக்காரரு இன்னைக்கு 3 வாரமா காலையில எந்திரிச்சு காப்பி போட்டு குடுக்கறாரு. அவரா வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறாரு. தினம் ஒரு பஞ்சாயத்தை தோல்ல துண்டு மாதிரி போட்டுட்டு திரிஞ்சவருங்கய்யா அவரு. இன்னைக்கு என்னோடையும் என் பசங்களோடையும் நேரம் செலவழிக்கிறாரு. சரி, எங்க வீட்டுலதான் அப்படிதான் நினைச்சா, எங்க அத்தாச்சி செல்வி வீட்டுக்கு போன் பண்ணா எங்க அண்ணன் ஒரு படி மேல போய் அத்தாச்சிக்கு அசோகா அல்வா செஞ்சு கொடுத்தாராம். ஐயா, உங்க வீட்டுல எப்படிங்க ஐயா? நீங்க அந்த அல்வா சாப்பிட்டுருக்கீங்களா? அல்வா கொடுப்பேன். நீங்க அந்த அல்வா சாப்பிட்டு பாருங்க ஐயா. எங்க அணியை தவிர வேற யாருக்குமே நீங்க தீர்ப்பு சாதகமா கொடுக்கவே மாட்டீங்க. தனிமையில் தான் பல நன்மைகள் உள்ளன ஐயா. தனிமையில் தான் ஒருவன் தன்னையே உணர முடியும். தனிமை பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கும். படைப்பாளிகளுக்கு தனிமை மிக பெரிய வரம். மிக சிறந்த படைப்புகள் எல்லாம் தனிமையில் உருவானவையே. கதைகள், கட்டுரைகள், கவிதைகள், ஓவியங்கள் மற்றும் மிக பெரிய காவியங்கள் எல்லாமே தனிமையில் படைக்கப்பட்டவைதான். இன்னும் சொல்ல போனால் அறிவியலாளர்களின் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் தனிமையில் உண்டானவைதான். இன்னைக்கு உங்க அறிவியல் அந்த தனிமையை கொடுக்குதா? ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த ஐசக் நியூட்டன் தனிமையில் தான் இயக்க விதிகள், லா ஆஃப் மோஷன், புவியீர்ப்பு சக்தி, கிராவிடேஷனல் போர்ஸ், நுண்கணிதம், கால்குலஸ் என்னும் 3 மகத்தான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். ஒரு கல்லூரி மாணவனை உலகம் போற்றும் மேதையாக மாற்றியது இந்த தனிமைதான். நல்ல வேளை நியூட்டன் ஸ்மார்ட் போன் காலத்துல பிறக்கலைங்க இல்லையா? அப்ப பிறந்திருந்தார், மேலே விழுந்த ஆப்பிள் பழத்தை தட்டிவிட்டு ஆப்பிள் போனில் பிக் பாஸ் பார்த்து கொண்டிருந்திருப்பார். சிந்திக்கவே நேரம் இருந்திருக்காது. இப்படி தனிமையில் அமர்ந்து கண்டுபிடித்த அறிவியல் கண்டுபிடிப்புகளாலேயே தனிமை மறுக்கப்படும் முரணை என்றாவது சிந்தித்திருந்தால் எதிரணியில் அமர்ந்திருக்கும் அந்த 3 பேரும் எங்க அணிக்கு என்னைக்கோ வந்திருப்பாங்கயா. சமீபத்தில் உலகையே உலுக்கிய அப்படியான தனிமை மறுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பொள்ளாச்சியில் நடந்தேறியது உங்க எல்லாருக்கும் நினைவிருக்கும். ஒரு பொறுப்புள்ள மனிதர்களாக நாம் அனைவரும் கவலைப்பட்டோம். ஆனால் உங்கள் அறிவியல் கொடுத்த சமூக ஊடகங்களான முகநூலும் வாட்ஸ்அப்பும் ட்விட்டரும் என்ன செய்தது? அந்த பெண்ணின் அலறலோடு கூடிய வீடியோவை எத்தனை முறை பகிர்ந்தது? இதுல வேற விருப்பம் இருந்தால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் என்று வேறு கேட்கிறார்கள். யார் யாரோட வாழ்க்கைய ஷேர் பண்றதுங்கய்யா? என்ன ஒரு அநியாயம்! அந்த சம்பவத்துல 200 பெண்கள் பாதிப்படைந்தார்கள். ஒரே ஒரு பெண்ணு தைரியமா புகார் கொடுக்க வெளியே வந்துச்சு. அந்த பொண்ணோட தனிமை விபரங்களையும் உலகத்துக்கு வெளியிட்டாங்க. அப்புறம் இப்படி மத்த பெண்கள் புகார் அளிக்க வருவாருங்க இல்லையா? இந்த சம்பவம் நடந்ததற்கான முக்கிய காரணமே முகநூல் தான். இதுதான் உங்க அறிவியல் கொடுத்த இனிமையா? இறுதியாக ஒன்றை கூறிக்கொள்கிறேன் ஐயா. அந்த அணிக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கினீர்கள் என்றால் அடுத்த 10வது நிமிடமே உங்களை போன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மூலமாக 10 இயந்திர மனிதர்களை உருவாக்கி ஞான சம்பந்தம் ஐயா தலைமை தாங்கும் பட்டிமன்றம்னு சூறி வித்துடுவாங்கய்யா. பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. உங்க அறிவியல் கொடுப்பதில் என்றும் நன்மைகள் இருப்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் இதில் இனிமை இல்லை என்பதே எங்கள் வாதம்.
மீண்டும் ஒரு முறை அறிவியல் கொடுத்தது ஏங்கும் தனிமையே ஏங்கும் தனிமையே என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஸ் சபாஸ், ரொம்ப அழகான பேச்சு, ஆணித்தரமான பேச்சு. இப்ப நீங்க முடிக்க போறப்ப சொன்னது எனக்கு கொஞ்சம் பயமா கூட போச்சு. என்னைய மாதிரி உருவாக்கிடுவாங்க. என்னைய மாதிரி எல்லாம் உருவாக்க வேணாம். என்னைய மாதிரி 10 பேர் திடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தமிழ்நாடு பூரா என்னைய வித்துக்கிட்டே இருக்கான். ஏன் ஜோக்கு மாதிரியே இருக்கும். ஒரு கல்லூரிக்கு பேச போறேன், முந்தா நாள் அவர் பேச்ச கேட்டீங்களாக்கு அப்படிங்கிறா என்கிட்ட. இந்த நம்ம சட்டையை வாங்கி சில பேர் போட்டு போயிட்டு திருப்பி நம்ம வாங்கி அந்த சட்டையை போட்டோம்னா நம்மள வைவாங்கல்ல, அவன் சட்டையாக்க அப்படி வாங்கல. அப்படி ஆகி போச்சு என் நிலைமை. நல்லா அழகா கேட்டீங்க. முக்கியமா சொன்னீங்க பாருங்க, போலியோ யார் கொடுத்தது? நான் கொண்டா வந்தோம். அதுக்கு ஒரு கவிஞன் அழகா எழுதுனாங்க. ஒரு தாய் வந்து குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்களா, அது தூண்டு பீரிச்சா. அப்ப அந்த தாய் கேட்கிறாங்களா, கவிதையில எழுதுறாரு அந்த கவிஞர், சொட்டு மருந்து, போலியோ சொட்டு மருந்து உன் தொண்டையில போலியோ சொட்டு மருந்து உன் தொண்டையில போலியோ போகலையோ, ஒருவேளை மருந்தே போலியோ. என்ன அழகா இருக்குன்னு. இது அனிமா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா அப்புறம் நம்ம தனியா கூட பேசிக்கலாம். இப்ப இவங்க கேட்டாங்க, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்று பாரதி சொன்னது போல, அவங்க சொன்ன போதே இந்த பார்த்திபன் நம்ம யாராவது படிச்சிருந்தீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே படகோட்டி பொன்னனுடைய வீட்டை பத்தி காவிரி கரையோரத்துல வர்ணிப்பாரு பேராசிரியர் கல்கி அவர்கள். அந்த வீடும், அந்த ஒரு எருமை மாடும், அந்த அசை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய கண்ணுக்குட்டியும், அந்த கூரை புகை வழியா கேப்ப அடை சுடுற அந்த வாசனையும், கீரை குழம்பும் வாசனை வந்து சிம்பாரு. அப்படியே நமக்கு அந்த குடிசுக்குள்ள போயிடலாம் போல தோணும். ரொம்ப அழகா சொன்னாங்க. நிறைவா ஒரு கேள்வி கேட்டு போனாங்க. பொள்ளாச்சியினுடைய அந்த கொடுமைக்கு காரணம் என்ன? இது முன்னர் இப்படி இருந்திருக்குமா? அதுவும் ஷேர் பண்ணுங்க. யார் வாழ்க்கை யார் ஷேர் பண்ணுவது? அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையில் தனிமையை, அதனுடைய இனிமையை அனுபவித்து பாருங்கள் இருக்காங்க. எங்கும் இனிமை என்று பேசுவதற்காக திருமதி துர்கா தேவி அவர்களை மறுப்பதற்காக சிவசெல்வி சிவசாமி அவர்கள், அவங்க வீட்டுக்காரரும் வந்து சமையலுக்கெல்லாம் உதவினார்னு சொன்னாங்க. முன்குறிப்பு ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு போயிருக்காங்க. வாங்க, நீங்க வந்து பேசுங்க. இணையத்தின் வழியாக இணைந்திருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் மற்றும் என் எதிர் அணியினருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று பாரதியார் அன்று கண்ட கனவு எந்த அளவு நனவாகியுள்ளது என்று பார்க்கும் பொழுது அறிவியலின் விஸ்வரூபத்தை நம் கண்முன்னே காண முடிகிறது. பேச மட்டுமா முடியும் நடுவர் அவர்களே? இப்ப வீடியோ கால் என்ன, வாய்ஸ் கால் என்ன? ஆம், அறிவியல் தூரத்தில் இருப்பவர்களையும் கூட கை ஓரத்தில் வைத்திருக்கிறது கைபேசியில் என்று சொன்னால் மிகையாகாது. இப்ப எங்க அப்பாவை கூப்பிட்டா ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இங்க இருக்கிற பேத்திக்கு கம்பெனி கொடுக்க இ-புக்ல ஹாரி பாட்டர் படிச்சிட்டு இருக்காரு நடுவர் அவர்களே. கல்கியையும் மூவாவையும் படித்து ரசித்தவர் கையில் இன்று அந்நிய மொழி புத்தகம். அவர்கள் அங்கு தனிமைக்காக ஏங்கவில்லை, தனிமையை அறிவியல் துணை கொண்டு இனிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து டாக்குமெண்டேஷனை பத்தி சொல்லணும் நடுவர் அவர்களே. அன்று விவேகானந்தர் சிகாகோவிலே பேசிய உரை இன்று நம்மிடம் இல்லை என்பது எவ்வளவு வருத்தம் அளிக்கிறது. ஆனா பாட்டி வைத்தியம் முதல் சித்தர் மூச்சு பயிற்சி வரைக்கும் இன்னைக்கு உயிரோட அடுத்த தலைமுறைக்கு போகுதுன்னா அதுக்கு இந்த அறிவியல் தான் காரணம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு எங்க சித்தி வீட்டு ஆத்தா தோட்டத்து சாலையில உட்கார்ந்துகிட்டு ராகி கழிகின்றது எப்படின்னு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கு நடுவர் அவர்களே. கலைவாணர் பட்டனை தட்டி விட்டா 4 இட்லி வந்து விழுன்னு அன்னைக்கே தீர்க்கதரிசியா பாடி வச்சாரு. அன்னைக்கு பெண்களோட வாழ்க்கை அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சமையல் கட்டிலேயே முடிஞ்சு போச்சு. அம்மியில அரைச்சு உரல்ல ஆட்டி துணியை துவைச்சு நிமிந்து பார்த்தா சமையல் வேலை. ஆனா இன்னைக்கு பெண்கள் அதுல இருந்து வெளியே வந்து ஆண்களோடு சரிசமமாக நாட்டையாளும் அளவு முன்னேறி இருக்காங்க. இயந்திரங்களாக இருந்த பெண்கள் நேரத்தை மிச்சப்படுத்த எத்துணை இயந்திரங்கள். நம்ம துர்கா ஆபீஸ் போகும் பொழுது ரோட்டாமேட்டிக்ல மாவை போட்டு தண்ணி ஆயில் எல்லாம் ஊத்தி டிலே மோட்ல போட்டுட்டு போனா வர்றதுக்குள்ள சப்பாத்தி ரெடி. இப்படி பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக சுதந்திரத்தை கொடுத்ததே இந்த அறிவியல் வந்துதான் நடுவர் அவர்களே. இன்றைய சூழ்நிலையில் இதை நான் கட்டாயமா சொல்லி ஆகணும். இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்னால எத்தனை வீட்டுல ஆண்களோட வேலை போய் பெண்களுடைய சம்பளத்துல குடும்பம் நடக்குது. இதெல்லாம் இனிமை இல்லையா ஐயா? அந்த காலத்துல குழந்தை இல்லைன்னா 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுல குழந்தை திருமணம் வேறு. ஆனா இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து பெண்களுக்கு நம்பிக்கையையும் வாழ்க்கையையும் ஒரு பிடிப்பையும் கொடுத்திருக்கு.
ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணா, ஒரே குடும்பத்துல கல்யாணம் பண்ணா குழந்தை ஊனமா பிறக்குன்னு கண்டுபிடிச்சதும் இந்த அறிவியல் தான் நடுவர் அவர்களே. அப்பவெல்லாம் பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் கொடுமைகளை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் படியேறி போய் சொல்ல வெட்கப்பட்டு பயந்து ஒடுங்கி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க முகம் கூட வெளியே தெரிய அவசியமில்லாத வெப்சைட்ல போய் இவங்க பிரச்சனைகளை சொல்லி உடனடியா தீர்வும் தேடிக்கிட்டாங்க. இந்த அறிவியல் எத்தனை பேரோட ஆயுள கூட்டி இருக்கு நடுவர் அவர்களே. பேஸ் மேக்கரோடவும் ஸ்டென்ட்டோடவும் இரும்பு மனிதரா இன்னைக்கு எல்லாரும் வளம் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தலைமுறைக்கு மட்டும்தான் தாத்தா கொள்ளு தாத்தான்னு எல்லோரையும் பார்க்கின்ற குடுப்பனை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சந்தோஷம் இல்லையா? அடுத்து பாதுகாப்பு பத்தி சொல்லணும் நடுவர் அவர்களே. இந்த 3 பேரும் தனிமைக்கு ஏங்குறோம்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்து வீட்லயும் சிசிடிவி கேமரா, ரிங்குன்னு ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம். கேட்டா உயிருக்கு பயந்தா. இவங்க வீட்டை கண்காணிக்க அறிவியல் வேணுமா, ஆனா அறிவியலால எங்களுக்கு பிரைவசி இல்லைன்னு வெளியே பேசணுமா? இதுல என்ன நியாயம் இருக்கு நடுவர் அவர்களே? அடுத்து முதல்ல ஆபீஸ் போகணும்னா பயமா இருக்கும். டிராபிக் என்ன, லேட்டா போனா மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கணும். இப்ப அப்படியா நடுவர் அவர்களே? எல்லா பக்கமும் இன்டர்நெட். ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுட்டு இவங்க எல்லாம் ஒர்க் ஃபார் ஹோம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. ஆபீஸையே வீட்டுக்குள்ள வந்தது நம்ம அறிவியல் தான் நடுவர் அவர்களே. அப்ப பசங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ல ஹோம்ஒர்க் கொடுத்தா அப்பாவுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம கூகுள் குலசாமி கிட்ட கேட்டா எல்லாத்தையும் புட்டு வச்சிருது நடுவர் அவர்களே. நானும் கூகுள்ல போய் ஞான சம்பந்தம் ஐயான்னு போட்டு பார்த்தேன். ஒரு சின்ன பையன் போட்டோ வந்துச்சு. அது உங்க பேரனோன்னு நினைச்சேன். பார்த்தா அது உங்க சின்ன வயசு போட்டோ நடுவர் அவர்களே. அதுல நீங்க விருமாண்டி முதல் பிகில் படத்துல நீங்க சர்ச் ஃபாதர் கிட்ட சாரி கேட்ட விஷயம் வரைக்கும் சொல்லுது நடுவர் அவர்களே. அடுத்து எங்க ராமலிங்கம் அண்ணா எங்க அண்ணிய கூப்பிட்டதை விட அலெக்சாவை கூப்பிட்டதுதான் அதிகம் நடுவர் அவர்களே. அலெக்சா, ஹவ் இஸ் த வெதர் டுடே? வெளியங்கூட போய் பார்க்க மாட்டாரு வெதரை. அலெக்சா பிளே தனிமையிலே இனிமை காண முடியுமா? இப்ப வைஃப் பத்தாதுன்னு அலெக்சா வேற. அடுத்து எங்க எதிரணி தலைவர் டெஸ்லா கார் வச்சிருக்காரு. கேட்டா பார்க்கிங் லாட்ல இருந்து கார் இவர் இருக்கிற இடத்துக்கு வரணுமா? அந்த சொகுசெல்லாம் யார் கொடுத்தது நடுவர் அவர்களே? அறிவியல் தான். எல்லாத்தையும் அனுபவிக்கணும், ஆனா அறிவியலை குறை சொல்லணும். அப்ப நீங்க கட்ட வண்டியில எல்லாம் வந்திருக்கணும். நியாயமா பார்த்தா இந்த கொரோனா டைம்ல இந்த 3 பேரும் வேப்பிலைய கட்டி மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கிட்டு வெளியே போய் மளிகை சாமான வாங்கிட்டு வந்திருக்கணும். ஆனா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கிரெடிட் கார்டை தேய்ச்சு மாஸ்க் போட்ட ஒரு ஆள். முன்னையெல்லாம் யாராவது மாஸ்க் போட்டா பயமா இருக்கும். இப்ப மாஸ்க் போடலினா தான் பயமா இருக்கு. வீட்டு வாசலுக்கு முன்னாடி வச்சுட்டு போற பொருளை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அறிவியலை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா இவங்களை என்ன செய்யறது நடுவர் அவர்களே? ஒண்ணு பண்ணலாம். நம்ம அறிவியல் கண்டுபிடிப்பால வர வேக்சின் இந்த 3 பேர்த்துக்கு போடாம விட்டுறலாம். அடுத்தது தமிழரின் வீர மரபான ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை மக்கள் ஒன்றிணைந்து கூட்டமாக மெரினாவிலே எப்படி போராட்டம் பண்ண முடிஞ்சது நடுவர் அவர்களே? நொடிப்பொழுதில் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவி மக்கள் கூட்டம் மெரினால குமிஞ்சது. போராட்டத்துல நமக்கு வெற்றியும் கிடைச்சது. இதெல்லாம் பவர் ஆஃப் சோசியல் மீடியாவை காமிக்குது நடுவர் அவர்களே. இன்னைக்கு அவன் தப்பு பண்ணவே யோசிக்கிறான். ஏன்னா எல்லாம் வீடியோ எவிடன்ஸோட வெளியில வந்துருமே. அடுத்து நம்ம துர்கா சொன்னாங்க, இந்த கிருமி எல்லாம் அறிவியலால வந்துச்சுன்னு. நீங்களே வைப்பீங்களா, நீங்களே எடுப்பீங்களான்னு டைலாக் வேற. நம்ம இந்த பூமியில பிறக்கிறப்பவே இந்த வைரஸ் பாக்டீரியா எல்லாம் இருந்துச்சு நடுவர் அவர்களே. அப்ப இப்படி நோவு வந்து கொத்தா செத்தா சாமி குத்தம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கு ஒரு பேரை வச்சு ஊற வச்சு அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்றது இந்த அறிவியல் தான் நடுவர் அவர்களே. அடுத்து துர்கா பொள்ளாச்சி பேஸ்புக் இன்சிடென்ட் பத்தி சொன்னாங்க. நடுவர் அவர்களே, ஊசி நுழைய இடம் கொளுத்தாலுடைய நூல் நுழைய முடியாது. இவங்க எங்க போனாலும் தனியா செல்ஃபி எடுப்பாங்களா, அதை பேஸ்புக்ல டிபியா போடுவாங்களா, எல்லாரும் அதுக்கு லைக் போடணும்னு முகம் தெரியாத நபர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கேட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதுதான் தானா போய் வலையில விழுறதுங்கிறது. எதற்குமே ஒரு வரைமுறை இருக்குது நடுவர் அவர்களே. இவங்க எல்லாம் பாட்டம் பூட்ட பார்த்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு சிவனேன்னு ஊர்ல இருந்திருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? இங்கிருந்து அங்க போய் அமெரிக்காவில எல்லாம் ட்ரிப் இரிகேஷன் தான்ப்பா, ஒரு ரவுண்ட் அப் அடிச்சா களையெல்லாம் செத்து போயிருன்னு அங்க விஞ்ஞானம் வளர்ந்து உதவி செய்யறதே இந்த 3 பேர் தான் நடுவர் அவர்களே. கடைசியாக இந்த அறிவியலால் எங்கும் இனிமை என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம் அனைவரையும் இந்த சூழ்நிலையிலும் ஒன்றிணைத்திருக்கும் இந்த மெய்நிகர் கொண்டாட்டமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக அருமையான மறுப்புரைகளை ரொம்ப அழகா சொன்னாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் தூரத்தில் இருந்தாலும் வீட்டின் ஓரத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னது நல்லா இருந்தது. விவேகானந்தருடைய குரல் இருக்கிறதாக நம்ம சில பேர் கூட திடீர்னு வாட்ஸ்அப்ல போட்டு விட்டாங்க. அதெல்லாம் இல்லை, அது கிடைக்கல. இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அப்ப இன்னைக்கு இது எந்த நிலையில இருக்குது விஞ்ஞானம்? நான் இப்ப அமெரிக்கா வந்திருந்தப்ப அந்த டெஸ்லா கார் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை ஒருத்தர் எப்படி பழக்கி வச்சிருக்காருங்களா, தம்பி இங்க வாடா அப்படிங்கிறாரு. அதுக்கு தமிழ் தெரியுதுங்க டெஸ்லாவுக்கு. உடனே அது வந்து நிக்குது.
சரி போடா அப்படின்னா திரும்பி போயிரும் போல் இருக்கு. அப்ப இந்த அறிவியல் நமக்கு எத்தனை விஷயங்களை அழகா கொடுத்திருக்கு. அலெக்சா பத்தி சொன்னாங்க. நானே அன்னைக்கு கேட்டேன். நானு என் பேரை சொல்லி குயிஸ் மிஸ்டர் ஞான சம்பந்தன்னு சொன்ன உடனே அது பாட்டு கட கட கடன்னு நல்லா சொல்லுச்சு. அறிவியல் இன்றைக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, என்ன செய்திகளை தருகிறது. நாம் சில நேரங்களில் நாமா போய் மாட்டிக்கிறோமே தவிர மற்றபடி இல்லைங்கிறதையும் ரொம்ப தெளிவாக எடுத்துக் கொடுத்தார்கள். 2 பெண்மணிகளுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பட்டிமன்றத்தினுடைய 3வது பேச்சாளர்கள் வர்றாங்க. அவர்களோடு நம்ம நிறைவு செய்யலாம். முதல்ல எங்கும் தனிமையே என்று பேசுவதற்காக திருமிகு ராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உலக தமிழ் மக்களுக்கும் இங்கு பட்டிமன்றத்தை கலக்கி கொண்டிருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும், எங்கள் கருத்துக்களை எல்லாம் அசை போட்டுக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எதிரணியில அறிவியல் எவ்வளவு இன்மையை தந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இனிமையை தந்ததுன்னா சொல்றாங்க. அதுல இனிமையா நன்மையா இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. நன்மை கொடுத்திருக்கலாம், ஒரு இனிமையும் கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த இனிமை விஷமாயிட்டு இருக்குங்க. அதுதான் நான் சொல்ல போறேன். அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவாங்கங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் அப்படின்னுவாங்க. இப்ப இந்த அறிவியல் என்ன ஆயிட்டு இருக்குன்னா எல்லாம் அளவுக்கு மிஞ்சி போயிட்டு இருக்குங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குங்க. இப்ப ஒரு சின்ன ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 100 ஆண்டு காலத்துல அறிவியல் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தோம்னா, முதல் கட்டமா ஒரு 60-70 வருஷத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறிவியல் வளர்ந்துட்டு இருந்தது. ஆனா அவங்க சகோதரிகள் சொன்ன மாதிரி இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்குங்க. அது விஸ்வரூபமா அசுர வேகமா அறிவியல் பல மடங்கு வளர்ந்துட்டு இருக்குங்க. என்னைக்கு பல மடங்கு வளர்ந்தாலே கெடுதலோ, இப்ப கொரோனா வைரஸ் பல மடங்கு வளரும் போது எவ்வளவு கெடுதல் பாருங்க நமக்கு. அதே மாதிரிதான் இந்த அறிவியல் இப்படி வளர்ந்து அது கொடுத்த இனிமையை நஞ்சாக்கி கொண்டிருக்கிறது. இனிமை போய் இப்போது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கும் விஞ்ஞானம் கண்டிப்பாக இனிமை தர முடியாது. இவங்க எவ்வளவு பாயிண்ட் சொன்னாங்க. நான் இதெல்லாம் ஒன்னொன்னா மறுக்கணும்னு சொன்னா எனக்கு டைம் பார்த்தாது, பட்டியல் போட்டு சொல்லலாம். ஒன்னொன்னு அவங்க சொன்னதுக்கும் அது இனிமே தராது, அழிவுதான் நல்லா ப்ரூவ் பண்ண முடியுங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க, யூடியூப் எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த யூடியூப் அவங்க பசங்கிட்ட கொடுப்பாங்களான்னு கேளுங்க. யூடியூப்ல எல்லாமே இருக்குங்க. ஆனா எல்லாமும் இருக்குங்க. அதான ப்ராப்ளமே. அருமையான கேள்வி. அது மட்டுமா, செல்வி சொல்றாங்க கூகுள்ல எல்லாமே கிடைக்குது அப்படின்றாங்க. ஒண்ணு தெரியுமா? குலதெய்வம்ங்கறாங்க அத. கூகுள்ல எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, கூகுள் செல்வியோட புருஷனுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சதை விட கூகுளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குங்க. அதாங்க பிரச்சனையே. அதுதான் பிரச்சனையே. 2வது, இந்த அறிவியல்ல வளர்ச்சி, இந்த விஞ்ஞானம் அக்ரிகல்ச்சர்ல வளர்ச்சதுக்கு எல்லாம் சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதே அறிவியல்னாலதான் நியூக்ளியர் பாம்பும் கெமிக்கல் பயோ வெப்பனும் கொண்டு உலகத்தை அழிச்சாங்க. அழிவுக்கும் அந்த விஞ்ஞானம் தாங்க உதவி செஞ்சது. அதுல இருந்து எங்கெங்க இனிமை வரும்? சரி, இதெல்லாம் விடுங்க. இந்த தனிமை இனிமையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு மனிதன் முதல்ல உயிரோட இருக்கணுங்க. ஆரோக்கியம் எங்க போச்சுன்னு பார்க்கலாம். ஆரோக்கியத்துக்கு உங்க அறிவியல் என்னங்க பண்ணிச்சு? எல்லாம் சொல்றாங்க அந்த காலத்துல 50 வயசுல செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு 75 வருஷம் இருக்காங்க. 75 வருஷம் இருக்கிறது முக்கியம் இல்லைங்க. நீங்க மனிதனா இருக்கணும், அதுதான் முக்கியம். கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததான்னு எல்லாம் பேச போய் இப்ப கோழி தராத இல்ல கோழி வர முடியாத முட்டைய வந்ததுங்க. அதுல என்னன்னா ஃபுல்லா ஹார்மோன். பால் எடுத்து குடிக்கலாம்னா அதுல ஏதோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்காங்க. எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் குண்டு கொண்டா முட்டை மாதிரி தாங்க இருக்கும் இப்போதைக்கு. இன்னொன்னு முக்கியமா, இந்த அறிவியல் கொடுத்ததுல என்னென்ன விளைவுகள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப சொன்னாங்க 1 in 54, ஒவ்வொரு 54 குழந்தைகள ஒரு குழந்தைய ஆட்டிசத்தோட பிறக்கலாம். எங்கெங்க வந்தது? அறிவியலுங்க. இது இனிமையா? குழந்தையே இல்லைன்னு வேண்டிட்டு இருந்தாங்க. ஆனா குழந்தை கிடைச்சது. அந்த குழந்தை கிடைச்ச குழந்தைக்கு இன்னைக்கு ஆட்டிசத்தோட பிறக்குதுன்னா அது கொடுமைங்க, அது இனிமை கிடையாது. 3 வயசானா பையன் கண்ணாடி போட்டுடுறாங்க குழந்தைக்கு. ஏன்னா அந்த சாப்பாடும் இந்த கெமிக்கலும் அறிவியல் கொடுத்த இது இனிமையே கிடையாது. ஒத்ததான் குண்டாயிட்டு இருக்காங்க. ஏன்? எல்லாம் ஹார்மோன், இந்த GMO ப்ராடக்ட்னு சொல்றாங்க. கத்திரிக்காய் அழகா இருந்ததுங்க, இன்னைக்கு பார்த்தா இவ்வளவு பெருசு இருக்குங்க. அதுதான் அறிவியல் கொடுத்தது.
இதை விடுங்க, மனிதனோட மூளைய வேலை செய்ய விடாம பண்ணிட்டாங்க. ஒரு காலத்துல 55 25 நாளா டக்குன்னு என்பதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கால்குலேட்டர் தேடிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் குழந்தைங்களுக்கு வந்து சிரிக்க தெரிய மாட்டேங்குது. லொல்லுன்னு சொல்றாங்க. வாட்ஸ்அப்ல போய் லொல்லுன்னு போட்டா தான் அவங்களுக்கு தெரியும். அதாவது எல்லாம் இமோஜில தான் போயிட்டு இருக்க தவிர சொந்தமா சிரிக்கிறதே மறந்து போயிடுவாங்க போல இருக்கு போற பக்கம் பார்த்தா. அப்புறம் இன்னொரு முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லிக்காங்க. இவங்க வந்து தனிமைன்னா ஏதோ தனியா ஒரு ரூம்ல போயிட்டு மோட்டு வழியா பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது தனிமை இல்லைங்க. தனி சுதந்திரம். அதாவது எனக்குன்னு ஒரு சுய சிந்தனை, எனக்கு வந்து ஒரு தனி இஷ்டம். ஒரு சின்ன விஷயங்க, இவ்வளவு டெக்னாலஜி இருக்குங்க, போய் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம்னு சொல்றாங்க. எனக்கு நீ மோர் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குங்க, முடியுமா? முடியாதுங்க. சரி எடுத்து மோர் குழம்பு தேடி பாக்குறேன், பார்த்தா மோர் குழம்பு தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு போன் எடுத்து பார்த்தா கடைசியில ஏதோ பாப்பப் வந்ததுங்க. கடைசியில பீஸா ஆர்டர் பண்ணாங்க, ஏன்னா 50% டிஸ்கவுண்ட் தரான்ட்டு. எனக்கு என்ன வேணும்னு இல்லாம என்ன வந்து என்னோட இஷ்டத்தையே மாத்தி விட்டுருச்சுங்க அறிவியல். அப்படிதான் நாடு போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, இவங்க இனிமை தானங்க, அறிவியல் வந்து இனிமை தருதுன்னா 7 நாள் வேலை செய்ய வேண்டியதானங்க. இனிமை தானே உங்க லைஃப்ல இனிமையா தானே இருக்கு. எதுக்கு எனக்கு வந்து சனி ஞாயிறு வேலை தனிமையோடன்னு கேக்குறீங்க? அந்த காலத்துல விவசாயிகள் வந்து ஒவ்வொரு நாளும் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு வெக்கேஷன் வேணும்னு கேட்டாங்களா, ஹாலிடே வேணும்னு கேட்டாங்களா? கேட்கல. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தனிமை இணை இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து எப்படா வீக்கெண்ட் வருமா, ஹாப்பி வீக்கெண்ட் தான். ஏன்னா அவங்களுக்கே தெரியுது இந்த 5 நாள் கொடுமை, அந்த 2 நாள் தான் சந்தோஷம்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் வெக்கேஷன் இன்னைக்கே புக் பண்றவங்க. ஏன்னா இந்த மக்கள் இருந்து தனிமை வேணும்ட்டு இந்த 6 இன்ச்சு போன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக 600 மைலுக்கு போவாங்க வெக்கேஷன், க்ரூஸ் ட்ரிப்ல போவாங்க. அப்பதான் சிக்னல் கிடைக்காதான். அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க நாடு. இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவாங்க. ஐயா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த மக்கள் அது என்னவோ தெரியல, இந்த எதிரணியில எல்லாம் வந்து எலசா புடிச்சு போட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் தான் தெரியும், இந்த அறிவியல் பக்கம் தான் தெரியும். எனக்கும் உங்களுக்கும் தெரியும் ஐயா. நம்ம வந்து என்னுடைய வாழ்க்கை, எனக்கு வந்து வயது 55 ஐயா. இதை வந்து பிரிச்சு பார்த்தோம்னா முதல் 25 வருஷம் அடுத்த 25 வருஷம் வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே நான் அனுபவிச்சிருக்கேன். நான் இந்தியாவில இருந்தேன், வேலைக்கு போவோம் வந்துருவோம். வேலைக்கு போய் வந்தா அந்த வேலை அத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆபீஸ் லைஃபும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பர்சனல் லைஃபும் தனியா இருந்தது. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. அப்ப என்ன, அப்ப கம்ப்யூட்டர் கிடையாது, செல்போன் கிடையாது. இந்த 2வது 25 வருடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வந்த அப்புறம் 24 மணி நேரமும் வேலை செய்யணும். இதுல வேற ஆன் கால் டியூட்டியா, சப்போர்ட்டா, பாத்ரூம் போய் நிம்மதியா வெளியில வர முடியல, போன் வந்துருது, P1 கால், அந்த மாதிரி லைஃப் போயிட்டு இருக்கேங்க. இவ்வளவு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, தனிமைக்கு எல்லாமே ஏங்குறாங்க. இந்த அறிவியல் இனிமேன்னு பேசுறவங்களுக்கும் தனிமைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து இவங்க விவசாயத்தெல்லாம் இந்த ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டு விவசாயம் எல்லாம் கொண்டு வந்தாங்களோ, கெமிக்கல் ஹெல்ப் பண்ணிச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் வேணாம், எனக்கு ஆர்கானிக் ஃபுட் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து லைஃப் கூட ஆர்கானிக் லைஃப் வேணும்னு போக போறாங்கய்யா. அப்பதான் இந்த விஞ்ஞானத்தோட வளர்ச்சி அசுர வேகத்துல இருந்து பிளாட்டன் ஆகி ஒரு இனிமையை கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அறிவியல் இனிமையை கொடுக்கவில்லை. இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன், எனக்கு இன்னைக்கு வந்து கடவுள் என் முன்னாடி தோன்றி உனக்கு 50 வருடத்துக்கு அப்புறம் வாழ்ந்த வாழ்க்கை வேணுமா இல்ல 50 வருடத்துக்கு முன்பு இருந்த வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டால் நான் கண்ணை மூடிக்கொண்டு எனக்கு 50 வருடத்துக்கு முன்பு இருந்த வாழ்க்கை தான் வேணும் என்று சொல்லுவேன். ஏன்னா அப்போதான் எனக்கு தனிமை கிடைத்தது, எனக்கு இனிமை இருந்தது. இந்த அறிவியல் வாழ்க்கையில் நான் அடிமையாக இருக்கிறேன். இந்த செல்போனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் அடிமையாக இருந்து எனக்கு தனிமை இல்லை, இனிமை இல்லை என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் இரண்டையும் அனுபவித்தவர்கள், உங்களுக்கு தெரியுமையா, அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை தரவும். நன்றி நன்றி நன்றி. அழகா ராமலிங்கம் அவர்கள் பேசினார்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அத வாலி அந்த காலத்துல ஒரு பாட்டுல எழுதியிருக்காரு, எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் எப்படி மறைந்தான், பிறவியில் எவரும் குறைகளை சுமந்தே வாழ்க்கையில் பிறப்பதில்லை, பின்பு அவரிடமுள்ள குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிப்பாங்க, நான் ஆணையிட்டாள்ங்கிற படத்துல. இது எவ்வளவு காலம் வாழ்றதுங்கிறது பெருசு இல்ல. சொன்னார் பாருங்க, திரும்ப கடவுள் வந்து கேட்டா நான் என்ன கேட்பேன், நான் என் பழைய 50 வருஷத்துல எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்பேன். அதுதான் அந்த ஏக்கம், ஏங்கும் தனிமைக்கு ரொம்ப அழகான வார்த்தை சொன்னாரு. அது பாத்ரூம் போயிருந்தப்ப அவர் என்ன கால் வந்துச்சுன்னு அதுக்கு அவர் வேற லெட்டர் கூட போட்டுருக்கலாம், பரவாயில்ல வேற என்ன செய்ய முடியாது, அதானே நடந்துகிட்டு இருக்கு.
அதையும் சொன்னாரு. அதே போல இந்த ஒரு ஒரு கேள்வி அப்படியே பளீர்னு ஒரு அற பாலுங்கிறது சரி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா சப்பு சப்புன்னு அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. யூடியூப் உள்ள ஒரு செல்ல உங்களுடைய குழந்தைகிட்ட கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த கேட்ட உடனே நமக்கு அப்படியே ஆடி போச்சு. பழைய காலத்தினுடைய இனிமை தனிமை எல்லாத்தையும் சொல்லிட்டு அது வேண்டும் என்று கேட்டிருக்காரு. அவருக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி பட்டிமன்றத்தினுடைய நிறைவாக எங்கும் இனிமைதான் என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய ஹரிநாத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்கும் மதிப்புக்கும் பேராசிரியர் அவர்களே, தமிழை நேசித்து போற்றும் நண்பர்களே, ஒன்றாக இருந்து மகிழ்ந்திருக்கும் என் அணியினரே, தனித்தனியாக இருந்து கவலைப்பட்டிருக்கும் எதிர் அணியினரே, அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஐயா ஐயா உங்களை காலேஜ்ல பார்த்ததுயா, அப்புறம் கல்யாணத்துல பார்த்தது. இன்றைக்கும் அதை நான் ஏங்குகிறேன் என்றால் என் தனிமை வெறுத்ததன் காரணத்தினால்தான் ஐயா. அப்போ கிடைத்த அறிவும் ஆற்றலும் இப்போ இல்லையே என்றது ஒரு ரொம்ப கவலைக்குரிய விஷயம் ஐயா. இங்கெல்லாம் சொல்றாங்க பல்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷனோட தூக்கமே போயிடுச்சுன்னு. அதுக்கு முன்னாடியே இந்த பெட்ரோமேக்ஸ் லேம்பு பந்தம்லாம் இருந்துச்சியா. அப்பவும் நம்ம நைட்லாம் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இவங்களுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் கால்ல என்ன கஷ்டம்னே தெரியலையா. இன்னைக்கெல்லாம் எங்க பாட்டி கூட கான்ஃபரன்ஸ் கால்னா என்னன்னு தெரியுது. நீ போடா நான் பாத்துக்கிறேன், என்ன சொல்ல போற, கேன் யூ ரிப்பீட் இட், கேன் ஐ ஹியர் யூ, ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட், இவ்வளவுதானடா சொல்ல போற, நான் பாத்துக்கிறேன் போடான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொன்னார் பாருங்க நம்ம செல்வா, பிரைவேட் கேபின் கொடுத்துட்டாங்க, லேப்டாப் கொடுத்துட்டாங்க, மாயி அண்ணன் வந்துட்டாரு, உறவினர்லாம் வந்துட்டாரு. இந்த பாதி பேரு தமிழ் படம் பாக்குறதே இந்த ஆபீஸ் லேப்டாப்ல தான் ஐயா. இன்னொன்னு அது எனக்கு சொல்லும் போதே சிரிப்பு வந்துச்சு. சிசிடிவி இருக்கிறது நம்மளோட பாதுகாப்புக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது ஐயா. ஆனா பாருங்க பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான்றதுக்காக இப்ப சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க ஐயா. ஃபேஸ்புக்ல நிறைய விஷயங்கள் நடக்குது ஐயா. அது நம்ம ஊர் பாட்டி தாத்தா மாதிரி. அவங்க கிட்ட சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், பேசக்கூடாதது போடக்கூடாதது ஃபேஸ்புக்கிலும் ரகசியம். நம்மளே ஊருக்கு போகும்போது கோயிங் ஆன் வெக்கேஷன் ஃபார் 10 days போடுறோம். போயிட்டு வெக்கேஷன்ல மிஸ்ஸிங் ஹோம்னு 10 days போடுறோம். போட்டோலாம் எடுத்து போடுறோம். திரும்பி வந்து பார்த்தா வீடே மிஸ்ஸிங் ஆயிருதியா. இது யாரோட தப்பு? கத்தி, புத்தி, அறிவு, அறிவியல் இது எல்லாமே வச்சிருந்தா மட்டும் பத்தாதியா. இதை எப்படி உபயோகிக்கணும்னு கத்துக்கணும். கனவு வாரியம்னு ஒரு படத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டைலாக் சொல்லியிருப்பீங்க. ஒரு ஒரு மாணவனுக்கு அந்த வசனம் சொல்லியிருப்பீங்க. அதாவது அறிவை கொடுக்கும் ஆசான் ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கக்கூடாது, ஒரு கமாவாக இருக்கணும். 8 திசையும் உன்னை தடுத்தாலும் உன் அறிவு கண்ணை உபயோகிக்க 9வது திசையை நீ உருவாக்கு. இதுக்கு தான் அறிவியல் ரொம்ப முக்கியம். இந்த மகிழ்வுக்கு தான் அறிவியல் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்களேன், கடைசியில நம்ம ஒரு பாட்டெல்லாம் பாடி என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையா. நீங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி கொரோனா பிரச்சனை வந்ததுன்னா விளையாடிப்பீங்க, காப்பு கட்டுவீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அலகு குத்துவீங்க, தீ மிதிப்பீங்க. இப்பவும் அப்படிதான், ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ்லாம் இல்ல. 144 போட்டாச்சு, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கோ கொரோனான்னு சாமி ஆடியாச்சு, விளக்கேத்தி வச்சாச்சு, எல்லாம் அதே மாதிரிதான் நடக்குது. அதோட சேர்ந்து அதுக்கு விடையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா, வேக்சின் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த அறிவியலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா சமுதாயத்துல சீரமைப்பு, அந்த ஒருத்தரோட பையன் இதுவா தான் இருக்கணும், கார்பெண்டர் பையன் கார்பெண்டரா தான் இருக்கணும், செருப்பு தைக்கிற பையன் செருப்பு தைக்கிறவரா தான் இருக்கணும்ன்ற ஒரு காலம் போய் யார் வேணா படிப்பு அனைவருக்கும் வந்தது அறிவியல் தானே காரணம். இதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டது அறிவியல் தான். ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம் நம்ம கடவுள் நோக்கி வழி நடத்தினாலும் அந்த கடவுளையே கேள்வி கேட்க வைத்தது அறிவியல் ஐயா. இதை நம்ம எப்படி மறுக்க முடியும்? இந்த இன்னொரு விஷயம் சொன்னோம் ஐயா, நம்ம எல்லாருக்கும் ஆவரேஜ் ஏஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு. எங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் 95 வயசாகி எங்க தாத்தா போகவே இல்லை. ஏதாவது ஒரு மருந்து இருந்து கொடுத்து 1-2 வருஷம் பிடிச்சி வச்சிருவாங்க அவரை போறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சந்தோஷத்துல தான் ஏன் சொல்றேன். அப்படி ஒரு இனிமையான ஒரு இதை அறிவியல் தான் ஏன் கொடுத்தது. அதுக்கு நம்ம நன்றி தானே சொல்லணும். இந்த வாட்ஸ்அப்ல என்னென்ன சொல்றீங்க, நம்பவே முடியல. எனக்கெல்லாம் ஃபேமிலி பிரச்சனை குறைஞ்சதே வாட்ஸ்அப்பால தான். ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்ததுன்னா அம்மா கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லையா. எனக்கு என் ஒய்ஃபுக்கு சண்டை வந்ததுன்னா எங்க குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பை விட்டுட்டு அவங்க குடும்ப வாட்ஸ்அப்புக்கு போயிடுவாங்க.
ஒரு கல்யாணத்துல என்ன நடக்குது? இன்வைட் பண்றவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதுல வந்தவங்க இன்னொரு வாட்ஸ்அப் குரூப், வராதவங்க இன்னொரு வாட்ஸ்அப் குரூப், வந்துட்டு சண்டை போட்டவங்க இன்னொரு வாட்ஸ்அப் குரூப், இப்படி பல வாட்ஸ்அப் குரூப் இருக்கியா? ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நானும் என் ஒய்ஃபும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாலே மதுரையில இருந்து மாமா ஒரு மெசேஜ் அனுப்புவார், என்னம்மா சத்தம் அப்படின்னு. நான் அந்த குரூப்ல ரிப்ளை பண்ணி ஆகணும். ஒண்ணும் இல்ல மாமா, பேசிக்கிட்டு தான் இருந்தோன்னு. அப்படி அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் குரூப் உபயோகமா இருக்கு. ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு இருக்கியா? அதை வந்து நம்ம இனிமைன்னு மட்டும் பார்க்காம எளிமைன்னு வேற பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு மேதை சொல்லியிருக்கிறாரியா, நீ தனியாக இருந்தால் உன்னை அறிவாய், மக்களோட இருந்தால் உலகத்தை அறிவாய். அதுதான்யா இந்த வந்து தனிமை வந்து நமக்கு தேவைப்படாது. உலகத்தை அறியணும்னா நான் மற்றவங்களோட இருக்கணும்னு ராஜா, ஐயோ ராஜாவா பாரதி ராஜாவா கன்ஃபியூஸ் ஆயிருவேன்யா. இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும்போது எனக்கு என்ன தெரியுமா தெரியும்? கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது கைபேசி அளவுன்னு புரியும்யா. டக்குன்னு போட்டு பாத்துருவேன். இப்பெல்லாம் யாராவது ஒண்ணும் இல்ல, KS ராஜான்னு வச்சுக்கோங்க. அவரு இலங்கை வானொலியில் இருந்தாரு, அவர் வச்சுக்கலாம். சொல்லுங்க. அதான் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது கைபேசி அளவுன்னு டக்குன்னு கைபேசியில போட்டு பாத்துருவேன். இப்ப யாராவது 8000 கோடி 1000 கோடி மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தேன்னு கதை விட்டா உடனே கூகுள் பண்ணி பாத்துற மாட்டேன். மாதா பிதா குரு கூகுள் தெய்வம்ல இருக்கு இப்போ. அதுல பாருங்க, ஏதாவது ஒரு தப்பா ஒண்ணு பேசிட்டேன்னா 50 மீம்ஸ் 10 வீடியோஸ்ன்னு ட்ரோல் பண்ணி போட்டுற மாட்டேங்க. அதுக்கே பயமா இருக்கு. அப்புறம் சகோதரி துர்கா, அவங்க பாத்தீங்கன்னா நாங்க அன்னபூரணின்னு கூப்பிடுவோம். ஏன்னா கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்கன்னு தெரியும். ஆனா அவங்க வெந்த சட்டியை எடுத்து அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச வேலை என்ன தெரியுமா? வெப்சைட்டை கிரியேட் பண்ணி சூடு பிடிக்கணும்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கன்னு வேற சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்த்து பல சகோதரிகள் ஜூம்லயே இந்த ஜூம்பா நடத்துறாங்கய்யா. அதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. இதுல வேற அந்த போற போக்குல ஒண்ணு சொன்னாங்க, கால்குலஸை கண்டுபிடிச்சது நியூட்டன் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே வெடிச்சு செதறிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம உணர்ந்து என்ன உண்மை அப்படின்னு தெரியறதுக்கு அறிவியல் ரொம்ப முக்கியம். ராமலிங்கம் சார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு கன்சல்டண்டா வேலை பண்றாரு. அவரு வீட்டுல இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போனோடனே செய்த வேலை என்ன தெரியுமா? ரீச்ட் ஏர்போர்ட் சேஃப்லி. அங்க இருந்து வேற ஊருக்கு போனோடனே ரீச்ட் ஹியர் சேஃப்லி, செக் இன் டு தி ஹோட்டல் சேஃப்லின்னு ஒரு மணிக்கு 4 மெசேஜ் போக ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் எங்க அக்கா நூர்ஜகானுக்கு அனுப்பிச்சிருவாரியா. அனுப்பிட்டு இவர் தனிமையை ஏங்குறாருன்னு வேற கதை சொல்றாருயா. அதுல வேற ஒண்ணு விட்டாரு பாருங்க, அதாவது பிஸ்ஸா வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மோர் குழம்புக்கு ஏக்கப்பட்டாராம். இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு? லைஃப் வந்து 2ஆ பிரிச்சுட்டாராம். 30 அங்க 25 இங்க, காப்பி, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். அப்பவும் விளையாண்டாரு, இப்பவும் விளையாடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுல அவ்வளவுதான். அது டீட்டெயிலா நம்ம போவேனா, இருந்தாலும் நான் சொல்றேன். கடைசியா அந்த பெஞ்சமின் பிராங்க்லின் பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அது வந்து முன்ன போறது. ancestry.com பத்தி நான் சொல்றேன். அது வந்து நம்ம பின்ப போறது. 20 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம் அப்படின்றதுக்கு இந்த அறிவியல் நமக்கு ரொம்ப, நம்ம எங்க இருந்து ஆரம்பித்தோன்றதுக்கு அறிவியல் ரொம்ப, கீழடி பத்தி பேசுறோம், கீழடி பெருமைகளை பத்தி பேசுறோம். இதெல்லாமே நமக்கு அறிவியல் வந்து சான்றிதழ் தேவைப்படுகிறது. அறிவியல் தான் நம் கண்ணை திறந்து நமக்கு மகிழ்வித்து நம்ம எங்கிருந்து உருவாக்கும், எங்கே போக போகிறோம் என்ற தீர்வையும் அறிவியல் தான் கொடுக்க போகுது. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன்யா, இந்த அறிவியல் இல்லைன்னா, அறிவியலை நாம் நம்பவில்லை என்றால், அறிவியலில் இருக்கும் எளிமையும் இனிமையும் பாராட்டவில்லை என்றால், நம்ம வந்து 1000 பெரியார், 500 அம்பேத்கர், 10 சகுந்தலா தேவி யார் வந்தா திருத்த முடியாதியா எப்படி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நடுவில் நிறைய நீங்க மிஸ் ஆனாலும் கூட எல்லா இடத்துக்கும் வந்து சேர்த்துட்டீங்க. அதுவும் அந்த சகுந்தலா தேவிக்கு கொண்டு வந்து நடுவில் சொல்ல வந்தீங்க பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இந்த தலைமுறைகள்லாம் அறிய முடியும். நீங்க எனக்கே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அநேகமா நீங்க கூட ஒரு சோழ இளவரசனா கூட இருந்திருக்கலாம், யாரு கண்டா, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வம்சத்துல இருந்து வந்திருக்கலாம். நீங்க அவையடக்கம் காரணமா அதை சொல்லாம கூட விட்டுருக்கலாம். நல்லா சொன்னீங்க. அதே மாதிரி எதெல்லாம் யார்கிட்டையும் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு நீங்க நல்லா எடுத்து சொன்னது நல்லா இருந்தது. கத்தி, புத்தி, அறிவு, அறிவியல், இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க. அதிக காலம் வாழ்வதற்கான நிலையை எப்படி கொடுத்துருக்குது, பாதுகாப்புங்கிற விஷயத்த எப்படி சொல்றாங்க அப்படிங்கலாம் அழகா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்வா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிக்கிற போதும் நான் வந்து பேசியிருக்கிறேன், உங்களுடைய திருமணத்துக்கு நான் வந்து பேசியிருக்கிறேன். தீர்ப்புக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு ஞாபகத்துக்காக சொன்னேன். நீங்களும் ஞாபகப்படுத்துறீங்க, நான் ஞாபகப்படுத்தினேன், அதுக்காக சொன்னேன். பட்டிமன்றத்துல பேசின எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான பாராட்டையும் வாழ்த்தையும் வணக்கம் தெரிவிக்கிறேன். உண்மையே மனம் அறிந்து சொல்லுகிறேன்.
அதாவது பட்டிமன்றம் வழக்கமாக பேசுகிற பெருமக்கள் எவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டு பேசுவார்களோ அதை போல பன்மடங்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு, அதாவது அறிவியல், தமிழ், சினிமா பாட்டு, கவிதை, பாரதிதாசன், வைரமுத்து, சங்க இலக்கியம், நெடுநல்வாடை என்று அத்தனையும் தொட்டு நீங்கள் பேசியிருப்பது உண்மையிலேயே உங்களுடைய முத்தமிழ் சங்கம் உங்களை பெற்றிருப்பதால் பெருமை அடைகிறது. நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப இது வந்து ஒரு 2000 பேர் இருக்கிற இடத்துல நான் பேசியிருந்தேன்னா உடனே அந்த 2000 பேர் கைதட்டிட்டாங்க. இல்ல நம்ம அந்த கைதட்டுறதை இதுல நம்ம போட்டுக்கலாம், எல்லாம் சரியா வந்துடும். எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இப்ப நான் தீர்ப்புக்கு வந்துடணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இப்போ ஒருத்தர் நல்லா கேட்டாரு என்கிட்ட பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கப்ப, ஆமா எல்லாத்துக்கும் நீங்க மணி அடிச்சீங்கல்ல, உங்களுக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு கேட்டாரு. ஒண்ணும் இல்ல, மணி அடிக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிடுவேன். எப்படின்னா அந்த வகுப்பு எடுத்து எடுத்து எனக்கு பழக்கம். வகுப்புல சில பையங்க இப்படி கிடையாத பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுல ஒருத்தர் கலட்டி ஆடி பார்த்திருக்கான், ஓடுதா ஓடலையா இவரே உட்கார்ந்துருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்கேன், கடியாரத்தை பாக்குறத விட்டுட்டு அங்க இருந்து காலண்டரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். எத்தனாவது தேதி வந்தாரு, போன மாசம் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஏன்னா சில நேரம் வகுப்பறையில செத்து கூட போலாமான்னு யோசிப்பாங்க சில பேர். அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு யோசனை இருக்கும். நான் என்னுடைய நேரத்தை சரியா வச்சுக்கிட்டு நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம். இப்ப அறிவியல் நமக்கு தந்திருப்பது என்ன? நாம தனிமைக்காக இயங்குகின்ற நிலையை தந்திருக்கிறதா? இதான் முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். தனிமைக்காக இயங்குதல். ஏன் தனிமைக்காக இயங்குறோம் அப்படின்னு கேட்டா, தனிமைங்கிறது சாதாரண இல்லைங்க. எல்லாருமே சொன்னாங்க கூட்டத்துல இருந்து தனியா இருக்கிறதோ, ரூம்குள்ள போய் தனியா உட்கார்ந்து இருக்கிறதோ இல்லைங்க. அப்படி இல்லை. ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது அவன் அவனாக இருக்கிறான், அவனோடு பேசுகிறான், அவன் மொழி அவனுக்கு தெரிகிறது. சில பேர் இப்படி இந்த கைகால இப்படி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம், நம் உடம்பு தன்னைத்தான் காதலனாகி அப்படிம்பார் திருவள்ளுவர். தன்னை நேசிக்கின்ற ஒருவன், தன் உடம்பை நேசிக்கின்ற ஒருவன், அந்த நேசிப்பு அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் ஒருங்கிணைந்து அமைதியா இருக்கும். நீங்க ஜென் புத்தகதைகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த ஜென் கதையில வருமா, 2 கைகள் தட்டினால் தான் ஓசை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீ கை தட்டாமல் இருக்கும்போது ஒரு கை உனக்கு எப்போது ஓசையை தரும் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அந்த புத்த குரு. நான் புரிந்து கொள்ள ஆளாகுங்கிறான், புரிந்து கொள்ள முயற்சிப்பேன் அப்படிங்கிறார் அவர். இது சாதாரணம் இல்லை, இது எளிய மனிதர்களுக்கு புரியாது. சொன்னாங்க பாருங்க, ஆற்றங்கரையோரம் நம் கால் மணல் பதிய நாம் நடந்து போகிற போது ஒரு காற்று நம்மை தாண்டி கொண்டு போகும், அல்லது ஒரு குயிலுடைய குரல் எங்கிருந்தோ நம்மை வந்து காதுகளிலே மோதும். நிலவு வெளிச்சத்தில் நடந்து போகிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி எங்கும் கிடைக்காத ஒன்று. ஏன் இன்னும் கூட சொல்லுங்க, ஒரு புத்தகத்தை வாசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வாசிப்பதற்கு முன்பாக அந்த புத்தகத்தை பத்தி யோசிப்போம் தெரியுங்களா? புத்தகத்தை பத்தி யோசிப்போம், படிச்சு பிறகு புத்தகத்தை பத்தி யோசிப்போம். படிப்பதற்கு முன், படிப்பதற்கு பின், படித்த பின். ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த கனவு வாரியம் படத்துல கூட நான் சொல்லியிருப்பேன், புத்தகம் என்பது அதாவது வெடிகுண்டு ஒரு முறை வெடிக்கும், புத்தகம் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும்னு சொல்லியிருப்பேன். இப்ப நமக்கான அந்த தனிமை இருக்கு இல்லையா, நம் விருப்பம், நமக்கான இனிமை, நமக்கான மகிழ்ச்சி, இது எங்க போச்சு? இதுதான் இப்ப கேள்வி. சொன்ன மாதிரி எந்த நேரமும் யாராவது வந்து ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முந்தையெல்லாம் வீட்டுல போன் இருக்காது, இப்ப தொலைக்காட்சி இருக்காது. நான் சோழவந்தான்ல இருந்தேன், அப்ப எல்லாம் தொலைக்காட்சி முதல்ல எங்க வீட்டுல இந்த கலர் டிவி வாங்கி வச்சிருந்தோம். ஊரே வந்து எங்க வீட்டுல உட்காந்து பார்க்கும். அதை விட பெரிய விஷயம் இல்லை. நான் கல்லூரி முடிஞ்சு போய் சேர்றதுக்கு 8:30 மணி ஆயிரும் நைட்டு. போய் கதவை திறந்த உடனே பார்த்தா ஒரு மினி தியேட்டரே உட்காந்துருப்பாங்க. அது கூட பரவாயில்லைங்க. அதுல ஒருத்தன் என்னைய பார்த்து சொல்றேன், இந்த ஆளு தினம் வந்துடாண்டா அப்படிங்கிறா. அப்புறம் என் மனைவிட்டு சொன்ன, முதல்ல இவங்க எல்லாம் விரட்டு, என்னையும் சேர்த்து டிவி பார்க்க வந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நாம இருக்கிற போது, நமக்கு பிடித்த உணவை சாப்பிடுகிற போது, நமக்கு விருப்பமான இசையை சொல்லுகிற போது, கவிதையை வச்சு பாருங்க. கவிதை எழுதுகிற போது என் 6வது விரலில் ரத்தம் வெளிகிறது அப்படிங்கிறார் அப்துல் ரஹ்மான். 6வது விரல் 5 விரல் நமக்கு இருக்குது.
6வது விரல்ங்கிறது பேனாங்க. இந்த சிந்தனை அப்படியே கைவழியாக வந்து அந்த பேனாவை எழுதுற போது அந்த பேனாலாம் அப்படி எழுத முடியுமா? இது நம்ம தில்லானமோனமல்ல கேட்ட மாதிரி உங்க நாயனத்துல வாச்சாத்தான் அப்படி வருதா, என் நாயனத்துல வருமா? பாரதியினுடைய வசன கவிதையை நேரம் இருந்தா படிச்சு பாருங்க. பாம்பு பிடாரன் மகிடி ஊதுகிறான், பாம்பு பிடாரன் மகிடி ஊதுகிறான், நாகம் வளைந்து நெளிந்து ஆடுகிறது. எங்கிருந்து இந்த ஓசை வருகிறது? மகுடியில் இருந்தா, காற்றில் இருந்தா, அவன் கை விரல்களில் இருந்தா, அவன் ஞானத்தில் இருந்துங்கிறாங்க. அவருடைய ஞானம் அத்தகைய பெருமையை தந்தது. அதான் உண்மை. விளாத்திகுளம் ரெட்டியபட்டி சாமிகள் பாடுனார்னா எப்படி இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 10,000 பேர் இருப்பாங்களா, மைக் இருக்காது, லைட் இருக்காது, நிலவொளியில் பாடுவாராம். KP சுந்தராம்பாளும் நம்முடைய தியாகராஜ பாதரும் மற்றவர்களும் போய் கீழே உட்கார்ந்துருப்பாங்களாம். பாருங்க, இவங்கதான் இசை அரசர்கள், இசை அரசிகள் போய் உட்கார்ந்துருப்பாங்களாம். அவர் பாடுகிற போது அப்படி ஒரு அமைதியும் இதுவும் தவழுமாங்க. திடீர்னு கூட்டத்துல சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அவர் பாடிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் முடிச்ச பிறகு இது கேட்டாராம், என்ன நடுவுல சலசலப்பு ஏற்பட்டதுன்னு. ஒண்ணும் இல்ல, ஒரு நல்ல பாம்பு வந்துருச்சு. பிறகு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதை அடிச்சு கொண்டுட்டோம் அப்படின்னாங்களாம். உடனே கண்ணீர் வந்துருச்சாங்க சாமி. பாவிகளா, என் நல்ல ரசிகனை கொன்று விட்டீர்களே. இவருடைய ஓசை வந்து பாம்பை ஈர்த்திருக்குங்க. காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் நர்பாரதி. எதுல? குயில் பாட்டுல. இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? ஒரு பாட்டை ரசிச்சு அதை நம்ம உள்வாங்கிற போது நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, உயிரானந்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உயிரானந்தம் எல்லாருக்கும் ஏற்படாது. நான் அதுக்காக ஏதோ திருமூலர் சொன்ன மாதிரி குண்டலினி எழுப்பி அப்படிலாம் நான் சொல்ல வரலங்க. நம் அறிவும் நம் ஞானமும் அதுக்காகத்தானே ஞானிகள் ஓடினாங்க. கல்கத்தால பிறந்த விவேகானந்தர் கன்னியாகுமரி பாறையில வந்து உட்கார்ந்தாரு. என் கன்னியாகுமரியில் இது கல்கத்தால இடமா இல்ல மெட்ராஸை தாண்டி தானே வந்திருக்காரு கன்னியாகுமரிக்கு. மெட்ராஸ்ல கடற்கரை இல்லையா? அந்த அந்த இடம் உங்களுக்கு தெரியும். அந்த கன்னியாகுமரியுடைய அந்த பாறை இருக்குல்ல, அதுதான் இந்தியாவினுடைய கடைசி மண் பகுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க, தரை அதுதான். அந்தமான் இருக்கு, அந்தமான் வேற. இந்தியான்னு முடிகிற போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதனுடைய பாதம் மாதிரி இருக்கிற இடம் அந்த இடம் தாங்க. அதெல்லாம் அதுக்கு பேரு கன்னியாகுமரிக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஸ்ரீபாதம்னு பேரு. அதாவது ஒற்றைக்காலில் நின்று தேவி தவம் செய்த இடம்னு சொல்லுவாங்க. நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டு கிடக்கும் தமிழ்நாடு. பாரதியினுடைய பாட்டு. இது எப்படி ரசிக்க தெரியுங்களா? நீலத்திரைக்கடல் ஓரத்திலே, தூரத்துல இல்ல, நின்று உட்கார்ந்து இல்ல, நித்தம் வார வாரம் இல்ல, தவம் செய்தல். அப்படி தவம் பண்ணார். 20 வயதில் வெளிவந்த புத்தர் 80 வயதுல ஞானம் அடைகிறாருன்னா 60 ஆண்டு காலம் திரும்ப 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 அசைஞ்சுக்கிட்டே இருக்காருங்க. போதி மரம் என்பது ஒரு குறியீடு தாங்க. என் நண்பர் பிருந்தாசாதி அவர்கள் சமீபத்தில் புத்தகத்தன்னைக்கு ஒரு கேள்வியில் இருந்தார். புத்தகம் என்பது கையடக்க போதி மரம் அப்படின்றார். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அப்ப இனிமை ஏங்கும் அந்த தனிமைக்கு நாம எப்படி நம்ம ஏங்குறோம் அப்படின்னு கேட்டா, என்னை கொஞ்ச நேரம் விடுங்களேன், கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தீர்ப்பு எழுத போவதற்கு முன்பு, போர் செய்ய போவதற்கு முன்பு, இன்னும் பல செயல்பாடுகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கு முன்பு, எதையும் தீர்மானிப்பதற்கு முன்பு நாம் கொஞ்சம் தனியாக இருந்தால் 1000 விஷயங்களை யோசிக்கலாம். முடிவெடுக்க வேண்டும் என்றால் தனிமை முக்கியம். அப்படிப்பட்ட தனிமையை இந்த அறிவியல் கெடுத்து விட்டதே என்று ஏங்கி நிற்கிறார்கள் ஒரு அணியினர். சரி, இது வச்சுக்கிறோம் ஒரு பக்கம். எங்கும் இனிமை. இதுக்கு வாங்க. எங்கும் இனிமைன்னா என்ன? அறிவியல் நமக்கு என்ன தந்திருக்கிறது? முதல்ல தலைப்பை விட்டக்கூடாது. எங்கும் இனிமை என்ன? அதுல நமக்கு எதெல்லாம் நமக்கு கஷ்டம் தெரிஞ்சதோ அதெல்லாம் இதுல லாபம்னு நமக்கு தெரியறதாங்க இனிமை. தனியா இருப்பது இனிமை ஏங்கும் இதுன்னு சொல்லி வச்சுக்கலாம்.
ஆனால் எங்கும் இனிமை அப்படிங்கிற போது அதுல என்னன்னு கேட்டா முதல் வார்த்தையே கூட்டமாக மனிதர்கள் எப்படி இருந்தாங்க. மேன் இஸ் அ சோசியல் அனிமல். அவன் வந்து ஒரு சமுதாய விலங்கு. கூட்டத்தமா தான் அவனால வாழ முடியும். ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்ச நேரம் நமக்கு இப்ப போன் வரலன்னா மறந்துட்டாங்களோ, டக்குன்னு போன் பண்ணி அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம். அவன் பதிலுக்கு நீ எப்படி இருக்குன்னு கேட்பான். நான் அப்படியே தான் இருக்கேன். நீ அப்படி, நான் அப்படியே தான் இருக்கேன். சரி அப்போ அப்படி வச்சிருவோம். இன்னைக்கு அறிவியல் நமக்கு எப்படி இனிமையை தந்திருக்கிறது என்று பார்த்தால், நாம் வீட்டிலிருந்து புறப்படுகிறதிலிருந்து திரும்ப வந்து சேருவரை நம்மோடு யாரோ இருப்பது போல இருக்கிறது. அதுவே என்னுடைய தனிமைக்கு ஒரு இடைஞ்சல் அப்படிங்கிறாங்க அவங்க. ஆனால் அதுவே நமக்கு ஒரு பாதுகாப்பு என்கிறது அறிவியல். சொன்னாங்கல்ல, போன் பண்றப்ப பைக்ல போன கணவன் போன் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் போட்டுட்டு போய் பைக்ல போறாரு, போன் எடுக்கல. போன் எடுக்கலன்னு இந்த மனைவி படுற பாடு 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் ஒரு ஆக்சிடென்ட் காப்பிட்டிருப்பாங்க டிவியில. எடுக்கல. திரும்ப 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 ரிங்கு போயிட்டே இருக்கு. என்னென்ன யோசனை வரும்? கீழே விழுந்திருப்பாரோ, போன் எடுக்க முடியாத சூழல் இருக்குமோ, யார் கையில மாட்டி இருக்குமோ. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த போன் உயிர் பெறப்ப, போன் உயிர் பெறலைங்க, அந்த அம்மா உயிர் பெறல, அந்த குடும்பம் உயிர் பெறதுங்க. ஒண்ணும் இல்லப்பா, பைக்குள்ள போட்டு இருந்திருக்கேன், நான் சரியா பார்க்கல. இல்ல நல்லா போய் சேர்ந்தீங்கல்ல, அதுக்காக தான். என்றால் ஒரு மனிதன் நம்மோடு இருப்பதை போல, ஒரு பெரிய உலகம் நம்மோடு இருப்பது போல, அப்படி தொட்டா போதும், யார் வேண்டும் என்று நம்மை கேட்கின்ற அளவிற்கு பாதுகாப்பா, நோயா? அது அமெரிக்கால உங்களுக்கு தெரியும், இந்த 91ங்கிற நம்பரை வச்சுக்கிட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல போட்டுட்டு பிள்ளைய போட்டாலே நம்ம என்ன செய்யறோம், சமாளிச்சு கூட ஒண்ணும் இல்லைங்க, இந்தியாவுக்கு போட வேண்டிய காலுங்க, இப்படி போட்டா அப்படின்னு சமாளிக்கிறோம். இந்த பாதுகாப்பு தருகின்ற உரிமை மனிதர்கள் யாருக்கு பயந்தாங்க? ஒரு காலத்தில் மிருகங்களுக்கு பயந்தார்கள், பிறகு மிருகங்கள் அடக்கினார்கள். இயற்கைக்கு பயந்தார்கள், பிறகு இயற்கையை வென்றார்கள். இப்போது யாருக்கு பயப்படுகிறார்கள் என்றால், மனிதர்களுக்கு மனிதர்களே பயப்படுகிறார்கள். போய் சேர்ந்து நல்லபடியா திரும்பி வரணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்ப அவர்களுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு பாதுகாப்பு வேண்டிருக்கு. போன் பாதுகாப்பு கொடுத்துட்டு நான் சொல்லலைங்க, பாதுகாப்புக்கான ஏற்பாடு செய்யும், அவ்வளவுதான். அதோட எனக்கு தெரிஞ்சு பழைய, இப்ப அவருக்கு சொன்னார் இல்லையா, என்ன கடவுள் தோன்றி எனக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட விஷயத்தை கொடுங்கன்னு கேட்பேன்னு சொன்னேன். நீங்க அவ்வளவு ஏங்க கடவுள் இருக்குங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இதை எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க பேசுனீங்கன்னா 1850 என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த பார்க்க முடியுமாங்க? எதுல? அதுக்கான விஷயங்களை ஓவியத்தோட கொடுத்துடலாம். கீழடிய மேல நின்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு மேல சேட்டலைட் இருக்கு. சொல்லுவோம்ல, எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறோம்ல, அது கடவுளாக இருக்கலாம், சேட்டலைட்டாக இருக்கலாம். இப்ப இந்த அளவுல நமக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நான் பயணப்பட்டு கொண்டே இருப்பவன். அப்படி பயணப்படுகிற போது எனக்கு துணையாக இருப்பது எது? என்னுடைய ஊர்தி மட்டும் இல்லைங்க, என் உணர்வுகள் மட்டுமில்ல, என் வசதிகள் எனக்கு அதை தெரியுது. நான் வந்து இப்ப நான் அமெரிக்காவுக்கு வந்திருந்த போது, மலேசியா போயிட்டு அங்கிருந்து இதுக்கு வந்து ஹாங்காங் வந்து, ஹாங்காங்ல இருந்து டாலஸ்க்கு வரணும். 17 மணி நேரம் ஃபிளைட் லேட்டுங்கிறாங்க. ஆனாலும் கூட என்னால மேடைக்கு போயிட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மறுநாள் ஃபிளைட் இருக்குன்னு சொன்னா மேடைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு ஒரு தகவல் மட்டும் கொடுத்துட்டு, நீங்க பயப்படாதீங்க நான் வந்துடுறேன். கரெக்டா நான் அந்த இதுக்கு வந்து சேர்ந்தேங்க. என்னை வரவேற்றது அது. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி என்னால் வர முடியும் என்று சொன்னால், நான் ஒன்னும் அம்பளி மாமா இளவரசன் இல்லைங்க. அதுக்கான செய்திகள் கண்டுபிடித்து கொடுத்தது. 2003ல நான் அமெரிக்காவுக்கு வந்திருந்த போது, அங்க நார்த் கரோலினா ஸ்டேட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த இடத்துக்கு விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட, விமானம் முதல் பறந்த இடத்துக்கு போயிருந்தேன். மனிதன் ஆகாயத்தில் பறக்க நினைப்பது தவறு, அது கடவுளுக்கு எதிரானது என்றார் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். அவருடைய மகன்கள் தாங்க விமானத்தை கண்டுபிடிச்ச ரைட் சகோதரர்கள். அப்பா பேச்ச கேட்காத நல்ல பிள்ளைய. 2003ல நான் போய் பார்த்தேன். 100 வருஷம் கழிச்சு அந்த நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க. அப்படி 30 வினாடிகள் முதல்ல பறக்கிறார் அவர்.
ரைட் சோவர்ல அந்த வில்பர் ரைட், ஆர்வில் ரைட் 2 பேரும். அவங்க கண்டுபிடிச்ச அந்த விஷயம் என்ன செய்யுது, உலகத்தை சின்னதா மாத்தி காட்டுச்சுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. சோழவந்தான் வந்து மதுரைக்கு 22 கிலோமீட்டருங்க. எஸ்டிடி போட்டு உட்கார்ந்துருப்பேன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். எந்திரிச்சு டீ குடிக்க போக முடியாது. போஸ்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்துருப்பேன். எதுக்கு? ஒரு கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுக்காக. அவர் சொல்லுவார், சார் போயிட்டீங்கன்னா கிடைக்காது சார் அப்படிம்பாரு. நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு நாம அமெரிக்காவுக்கு பேசுறோம், இந்த இதுல பேசிட்டு இருக்கோம். இது எப்படி மாறுச்சு? இந்த இந்த இது ஒரு சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இது எப்படி மாறுது? கான்ஃபரன்ஸ் எல்லாம் சாதாரணமா ஒரு இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபரேஷனுக்கு யோசனை சொல்றாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. பாடம் நடத்துறாங்க. நான் இன்னைக்கு என்னுடைய யூடியூப் சேனல் ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 30 ஆண்டு காலம் நான் பயின்றதை, பேராசிரியராக பணியாற்றியதை, 40 ஆண்டு காலம் மேடையில் அனுபவித்ததை, சினிமாவில், சின்னத்திரையில், நூலகத்தில், மேடைகளில், பல நாடுகளில் நான் கண்டதை எல்லாம் பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். இவையெல்லாம் சாதாரணமா? நினைச்சு பாருங்க. இப்படியான செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. உணவு ஆர்டர் நான் அமெரிக்கால சொல்றேங்க. கொட்டிக்கிட்டு இருக்கு மழை. ஒரு நாள் முழுக்க மழை. நானும் நண்பர் வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். அப்ப எல்லாரும் அவங்க வச்சிருந்த உணவு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப அவங்க மூத்த பையன் சொல்றாரு, பீஸா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறாரு. இப்ப நான் சொல்றது வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல்ல. பீஸா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அவங்க அப்பா உடனே சிரிச்சாரு. வர வைப்போம் அப்படின்னாரு. சொல்லி முடிச்ச உடனே நான் எப்படி ஆளு கொற்ற மலையில யார் கொண்டு கொடுக்க போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அந்த ஸ்கிரீனை விளக்குனாருங்க. பார்த்தா வியத்தகு காட்சி. நான் ஒருவேளை பாமரனா இருந்திருக்கலாம். அது வியத்தகு காட்சி எனக்கு. என்ன தெரியுங்களா? அதாவது சூதுகவும் படத்துல அந்த பேக்கை தூக்கிட்டு வரும் இல்லையா, அந்த சின்ன ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி, அது மாதிரி ஒண்ணு வந்து வீட்டு வாசல்ல இறங்குதுங்க. இறங்கி அந்த இதை அப்படியே பிளாஸ்டிக் இதோட மேல போட்டு மழை தண்ணி படாம இருப்பதற்காக வச்சுட்டு அப்படியே போகுதுங்க. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஒரு காக்கா வந்து உடைய தூக்கி போட்டு போச்சு அப்படியே அப்படிம்போம் இல்லையா, அது மாதிரி இப்ப எடுத்து வந்தா சூடா அப்படி எடுத்து எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறோம். இது என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்டேன். ஒண்ணும் இல்லைங்க, இந்த இடத்துக்கு ஆர்டர் பண்ணேன், நம்ம அட்ரஸ் கொடுத்தேன், இந்த பணத்தை கட்டினேன், அவங்க அங்கிருந்து கொண்டு வந்தாங்க, எல்லாம் சரியா போச்சு, சாப்பிடுறோம். இங்க நான் சோம்பேறித்தனம்லாம் சொல்ல வரலைங்க. நினைத்ததை நடத்தி காட்ட வேண்டும். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறும். திண்ணியர் சொல்லல, இது 3 சொல்லி இன்னும் நினைச்சு பார்த்தா அத்தனையும் சாதித்து காட்டுவோம், அத்தனையும் முடிப்போம், அந்த கர்த்தரையும் பிடிப்போம். நான் ஒருத்தன் முடிஞ்சா அங்கேயும் போயிட்டு வந்துடலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இன்னைக்கு விஞ்ஞானம் நமக்கு தந்துருக்கு. இதுல குறைபாடு இல்லையா? நல்லா சொன்னாங்க. குறைபாடு இல்லாம எதுங்க இருக்கு உலகத்துல? பகல் என்றால் இருள் உண்டு, இன்பம் என்றால் துன்பம் உண்டு, மகிழ்ச்சி என்றால் கவலை உண்டு, எல்லாம் உண்டு. அதை வைத்து பாதுகாக்கக்கூடிய மனிதனிடத்தில் தான் அதனுடைய தன்மை இருக்கிறது. நம்மகிட்ட தான் எல்லா சுவிட்சும் இருக்கே. ரிமோட் இருக்குல்ல, வேண்டாம்னு ஆஃப் பண்ணிட்டு போறோம். ஃபிளைட் மோட்ல போட்டா சவுண்ட் வராம போயிட்டு போகுது. காலிங் பெல்ல சைலண்ட்ல போட்டா சரியா போச்சு. டோன்ட் டிஸ்டர்ப்னு ஹோட்டல் வாசல் ஒரு இது வச்சுட்டோம்னா ஒன்னும் யாரு வந்து தொல்லை பண்ண போறதில்ல. எல்லா இடங்களிலும் இருக்கின்ற இன்பங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பை இந்த நூற்றாண்டு நமக்கு தந்திருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல, 55 வருஷத்துக்கு முதல்ல எங்க ஊர்ல ஒரு பண்ணையார் வீட்டுல கடிகாரம் இருக்குங்க. கடிகாரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, வேற ஒண்ணும் இல்லை, பெரிய கடிகாரம் இருக்கும். மணி பார்க்க ஆட்கள் அந்த வீட்டுக்கு போவாங்க. வாசல்ல ஒரு கிளவி உட்காந்துருக்கும். அது எல்லாருக்கும் மணி சொல்லாது, ஏன்னா அதுக்கு பார்க்க தெரியாது. அப்ப மணி என்ன பாட்டி, எதுக்கு உன்னை என்ன தூக்கிட்டு போக போறாங்களா, உங்க வீட்டுல தூக்கிட்டு போக போறாங்களா அப்படின்னு அப்படித்தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் சில பேர் போய் மணியை பார்த்துட்டேன், பெரிய முள்ளு 10ல, சின்ன முள்ளு 4ல அப்படின்ட்டு ஒருத்தன் போவேன். அப்ப பாருங்க, ஒரு மணி பார்ப்பதற்கு ஒரு வீட்டை வைத்திருந்தோம். ஒரு தொலைபேசி பேசுவதற்கு ஒரு வீட்டை நாம் அந்த காலத்துல எல்லார் வீடும் அங்க வந்து நிற்பாங்க. இன்றைக்கு
யாரும் யாரையும் சேர்ந்திருக்க வேண்டியதில்லை. ஏடிஎம்ல பணம் எடுக்கலான்னு வந்த போது கருப்பின மக்கள் தான் முதல்ல சந்தோஷப்பட்டாங்களாங்க. கருப்பின மக்கள் அமெரிக்கால. ஏன் தெரியுங்களா? யாரிடமும் சென்று நான் அவமானப்பட வேண்டியதில்லை. என் பணத்தை நான் எடுக்க, நான் வரிசையில் நின்றோ ஓரத்தில் நின்றோ நான் அவமானப்பட வேண்டியதில்லை. நான் தைரியமாக எடுக்கிறேன். அறிவியல் மாற்றத்தை தருகிறது. சந்தி பெருக்குவதற்கு ஒரு கருவி செய்வோம் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? குப்பை எள்ளுவதற்கும் டாய்லெட் கிளீன் பண்றதுக்கும் கருவிகள் வந்துருச்சுன்னா அங்க ஏதுங்க ஜாதி? சாதிகள் இல்லையடி பாப்பா குலம், தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் சார்ந்தோர் என்றால் அறிவியல் நமக்கு எல்லாவற்றையும் மாற்றி காட்டுகிறது. இந்த 1.5 மாசத்துல யோசிச்சு பாருங்க. எல்லா வேலையும் நாங்களே செய்யறோம். எல்லாத்தையும் செய்ய முடியுது நம்மளால. செய்வதற்கான வாய்ப்பும் வசதியும் அறிவியல் நமக்கு தந்திருக்கிறது. அதுதான் உண்மை. நம்மால் ஞானிகள் போல வாழவும் முடியும். பேரரசர் போல நம்மால் அனுபவிக்க முடியும். ரெண்டையும் தருவதற்கான காலத்தில் வாழ்கிறோம். ஒருத்தர் அழகா சொன்னாருங்க, இந்த நூற்றாண்டுல பிறந்து நம்ம கொடுத்து வச்சவங்க அப்படின்னாரு. எப்படின்னு கேட்டேன். நுங்கு தள்ளுற வண்டி, சின்ன பிள்ளைங்க நுங்கு சாப்பிட்டுட்டு இப்படி 2 இது வச்சு நடுவுல ஒரு குச்சி வச்சு இப்படி வச்சு தள்ளிட்டு போவாங்க, காத்தாடி ஓட்டுவாங்க, விடுவாங்க. இதையும் நாம் பார்க்கிறோம். விண்வெளியில் சேட்டலைட்டையும் பார்க்கிறோம். போன தலைமுறை சேட்டலைட் பார்க்கல. அடுத்த தலைமுறையில நுங்கு வண்டி இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நாம் இன்றைக்கு 2ஐயும் பார்க்கிறோம். ஏன் இப்படி வைங்க, ஆன்மீகத்தை சொன்னாங்கல்ல, எங்க ஒரு காலத்துல இப்ப ஐயப்பன் கோயில்ல போய் ஜோதி பாக்குறதா இருந்தா 48 நாள் விரதம் இருந்து எல்லாம் பார்த்தா தானே முடியும். இன்னைக்கு தொலைக்காட்சியில காட்சிதானங்க நேரடியா. நானே நேரலையில் பேசுறேனே, ஏதோ ஜோதி தெரிகிறது, எல்லாரும் வணங்கி கொள்ளுங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே. போக முடியாத, நடக்க முடியாத எல்லாருக்கும் அது வசதி செய்யலையா? உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளிம்பாரு யார்? மாணிக்கவாசகர் திருவம்பாவையில. உங்கள் இல்லங்கள் கடவுள் என்ன செய்வார்? உங்களுக்கு சாமி சுத்தி வருதுங்கிறாங்கல்ல, அது எதுக்கு தெரியுங்களா? கோயிலுக்குள் போக முடியாதவர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள், அது வேற விஷயம். ஆனால் சாமி சுத்தி வருவதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக எழுந்து நடமாட முடியாதவர்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு கடவுளே வந்து சேர்வாராம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அத்தனையும் வருதுங்க. நாள், நேரம், மணி அத்தனையும் சொல்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு வினாடிக்குள்ள நம்ம கையில இருக்கக்கூடிய இதை பிரட்டனம்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முதல்ல மதுரையில கரிமேடு பகுதியில பட்டிமன்றம் பேசுறேன். பேசிட்டு இருக்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா, கண்ணதாசனா யாருடைய பாடல்கள் மிக சிறப்பா இருக்குன்னு பேசுறேன். அப்படி பேசுற போது ஒரு பாட்டை சொல்லி, சக்கரவர்த்தி திருமகள்ங்கிற ஒரு படத்துல இந்த டேப் வச்சு பாடுவாங்க. அதாவது NS கிருஷ்ணன் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும். சங்கத்து புலவர் பலர் தங்கத்தோட பதக்கம் அங்கத்து பொன்னாடை பரிசளித்தார்னு பாட்டிட்டு, உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் அது, கத்தி ஈட்டி கோடாரி இல்ல, நிலைகெட்டு போனா நேகவஞ்சகனின் நாக்குத்தானதுன்னு அவர் சொல்லி முடிப்பாரு. இந்த பாட்டை நான் பட்டுக்கோட்டை பாட்டுன்னு சொல்லிட்டேன். கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சுங்க, அப்பெல்லாம் அப்படி எந்திரிச்சு சொல்லுவாங்க, கூட்டத்துல இருந்துச்சு அது பட்டுக்கோட்டை பாட்டு இல்லை அப்படின்ட்டாரு. நான் உடனே அப்ப யாரு பாட்டு அப்படின்னேன். அது எனக்கு தெரியாது, பட்டுக்கோட்டை பாட்டு இல்லை, அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு, நான் நடுவர் வேற. சரின்ட்டு நான் விடல. அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போய், அதான் அங்க அது பழைய புஸ்தகம் எல்லாம் கிடைக்கிற இடம், அங்க போய் விடாம தேடி சக்கரவர்த்தி திருமகள் புஸ்தகம் கண்டுபிடிச்சிட்டேன். எது? பாட்டு புஸ்தகம். பாட்டு புஸ்தகம் எல்லாம் இருக்கும். அதுல அந்த பாட்டு எழுதுனவர் யாருன்னு பார்த்தா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இல்ல, உடுமலை நாராயணகிரி இல்ல, மருதகாசி இல்ல, குசா கிருஷ்ணமூர்த்தி இல்ல, கிளவுன் சுந்தரம்னு ஒருத்தருங்க. கிளவுன் அப்படின்னா அந்த கோமாளின்னு அர்த்தம். கிளவுன் சுந்தரம் இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்க முடியல. நான் அதுக்கு அலைஞ்ச அலைச்சல் இருக்கு பாருங்க, 20 நாள் 25 நாள் நான் அலைஞ்சிருப்பேன். இன்னைக்கு அப்படி இல்லை, இப்படி கையில வச்சுக்கிறோம். சக்கரவர்த்தி திருமகள் பாட்டு, இந்த பாட்டு யாரு சொல்லுதுங்க? பாட்டே வருது. இன்னொன்னு சொன்னாங்க, 1955க்கு முன்னாடியே NS கிருஷ்ணன் உடுமலை நாராயணகவியை வச்சு ஒரு பாட்டு எழுத வச்சாரு. விஞ்ஞானத்தை ஆக்க போறண்டி அப்படிங்கிற பாட்டு. அதுல சொல்லுவாரு, மேல் நாட்டுக்காரன் போல ஆளை கொள்ளாம நான் விஞ்ஞானத்தை ஆக்க போறேன். அப்ப அந்த அம்மா வந்து கேட்கும், வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக எடுத்து சொல்லுங்க. உடனே இந்த அவரு கேட்பாரு, வீட்டுக்கா என்ன வேணும் கேட்டுக்கோ,
நெல்லரைக்க, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி போட அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்துல கொலா வைக்கணும், குளிர் மிஷின் கூட வைக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும். ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு அதான் ஆன்லைன்ல நடக்குது. உடனே அவர் கேட்பாரு, முடிஞ்சதா அப்படின்னு உடனே உன்னை மறந்துட்டேன் அப்படிங்க அந்த அம்மா. என்னம்மா? பட்டணம் தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியும் காப்பி நம்ம பக்கத்துல வரணும். கட்டிலுக்கு மேலே ஃபேனு காத்து சுத்தணும். காலங்காட்டும் கருவியும் வேணும். இப்ப இவர் சொன்னது 1955க்கு வந்ததுங்க. இன்னைக்கு 2020. இதுல எது நம்மகிட்ட இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இவையெல்லாம் வந்ததால் நீங்க நண்பன் படம் பார்த்திருப்பீங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெஷின் அப்படின்னு கேட்பாரு பேராசிரியர். உடனே விஜய் எந்திரிச்சு ஒரு மாதிரி தெரியாத மாதிரி நடிச்சுட்டு, மனிதனுடைய சுமையை, நேரத்தை எது குறைத்து அவனுக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதுவே எந்திரம் அப்படிம்பாரு. இது டெல் மீ இன் இங்கிலீஷ் அப்படிம்பாரு. முதல்ல கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஒப்பிச்சு காட்டுவாருங்க. இப்ப விஞ்ஞானம் எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. நாம் தனிமைக்காக ஏங்குகிறோம். நான் இல்லைன்னு சொல்லலாம். தனிமை வேணும், ஏங்குறோம். ஆனா எல்லாராலையும் புத்தராக முடியாதுல்லங்க. எல்லாராலையும் விவேகானந்தர் ஆக முடியாதுல்ல. எல்லாராலையும் நெல்சன் மேண்டலை ஆக முடியாதுல்ல. இது தவிர இன்றைக்கு இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு வாழ்ந்துட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இந்த யுகத்தில் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் திருவள்ளுவர் சொல்றாரு. நீ ரோமுக்கு போனா ரோமானியனாருங்கிறார். நண்டு திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு நமக்குன்னு ஒரு பழமொழி உண்டுங்க. காலம் எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. விருப்பப்பட்டால் அனுபவிக்கிறோம், இல்லாவிட்டால் இல்லை. தனிமைக்காக ஏங்கலாம், அது அவரவர் விருப்பம். ஆனால் எங்கும் இருக்கக்கூடிய இனிமையை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுகிற போதுதான் நமக்கு பெருமை, உலகத்திற்கு பெருமை. நீங்க சொன்ன ஐன்ஸ்டீனோ மற்றவர்களும் கூட தனிமைனா கூட அதே நியூட்டன் என்ன சொன்னதுங்களா, புவியீர்ப்பு செகண்ட் கொடுத்தப்ப 300 பேருடைய தோல் மீது ஏறு நின்று கொண்டு நான் அதை கண்டுபிடித்தேங்கிறார். விவேகானந்தர் அமெரிக்கால பேசுறப்ப என்ன சொன்னதுங்களா, ஞானிகள் பிறந்த தேசத்திலிருந்து வருகிறேன். ஞானத்திலே பரமோணத்திலே உயர் கானத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு எங்கள் நாடு. அந்த நாட்டின் ஞானிகள் தந்த வரலாற்றினுடைய எச்சமாக நான் வருகிறேன் சொன்னார்னா, அவர்களெல்லாம் தந்ததை அவர்கள் ஒரு புள்ளியாக தருகிறார்கள். எனவே இந்த சூழலில், இந்த 21ஆம் நூற்றாண்டில் அறிவியல் நமக்கு அபூர்வமான பல விஷயங்களை தந்திருக்கின்றனங்க. இன்னும் கூட மாறலாம். நம் பிள்ளைகள் காலத்தில், அடுத்த வருகின்ற காலத்தில் மாறலாம். அப்போதும் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். தனிமையை அனுபவிப்போம், ஆனால் இனிமையை பகிர்ந்தளிப்போம். நன்றி, வணக்கம்.